1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் சொல்றாரு. உலகம் அதன் இச்சை ஒளிஞ்சு போவோம் அப்படின்றார், எல்லாம் அழிஞ்சு போவோம் அப்படின்றார். எப்படி இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய இச்சை அழியும் அப்படின்னா, இது பெரிய பிரம்மாண்டமான இந்த உலகம். இந்த உலகத்துக்குள்ளாக இச்சை என்கிறதான பிசாசுடைய மாபெரும் சக்தி இருக்குது. இந்த சக்தி மனுஷனுக்கு கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, களவு, பொய், விபச்சாரம், இப்படிப்பட்ட எல்லா குணத்தையும் கொடுக்கறதுனால மனுஷனும் எல்லா கேடும் செய்யறதுனால இந்த கேட்டுனால உலகமும் அதுக்குள்ள இருக்கிற மனுஷனும் அந்த உலகத்துடைய இச்சையும் சேர்ந்து எல்லாம் அழிந்து விடுகிறது. இப்படிதான் அங்க சொல்றாரு. அழிவு இப்படிதான் வருது. அதான் சொன்னாரு, வானம் பூமியும் ஒளிஞ்சு போகும். 2 இடத்துல சொல்றாரு, வானம் பூமியும் ஒளியும். காரணம் நான் சொன்ன காரணம் தான். இன்னைக்கு இச்சையை குறித்து ஒரு 3 கருத்து சொல்லட்டும். ஏன்னா இச்சையை பத்தி பேசுறோம். முதல் பக்கம் இச்சையை பத்தி பேசுறோம். இச்சை எங்க வாசம் பண்ணுது அப்படின்ற முதல் கேள்விக்கு, இச்சை மனுஷனுடைய அவயங்களில் வாசம் பண்ணுதுன்றாரு. கண்ணுல இருக்குதான் இச்சை, வாயில இருக்குது இச்சை, காதல் இருக்குது இச்சை, மாம்சத்துல இருக்குது இச்சை. இச்சை வாசம் பண்ற இடம் மனுஷ அவயம் தான் அப்படின்றாரு. ரோமர் 13:14 சொல்றாரு, துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை அப்படின்றாரு. துரு இச்சைகளுடைய இடம் உடல்னு அங்க சொல்றாரு. அப்ப நல்லா தெரியுது, இச்சை வாசம் பண்ற இடம் மனுஷனுடைய மாம்சம், அவயம், உடல் அப்படின்னு தெரியுது. 3வது பாயிண்ட், இந்த இச்சை மனுஷனுக்குள்ளாக எப்படி வருது? இல்லைன்னா இந்த இச்சைய மனுஷன் எப்படி தனக்கு எடுத்துக்கொள்றான் அப்படின்னா, துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்ததுன்னு இருக்குது. பேணக்கூடாதுன்றார். இந்த பேணுவதுன்னு என்னது? உடலை பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறது, பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சரீர அவயங்களை வளைப்பது, பாவத்திற்கு ஏற்ற மாதிரி உடைகளை உடுத்துவது, இப்படியெல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா, இச்சை என்பது பிசாசுடைய வல்லமை. அதுக்கு ஜீவன் இருக்குது, அதுக்கு கண் இருக்குது, அதுக்கு காது இருக்குது, அது மிகுந்த தந்திரம் உள்ளது, அது பிரம்மாண்டமானது. பிசாசுடைய பெரிய ஆயுதத்திலே பெரிய ஆயுதம் இச்சை. உங்க நிலைமையை பார்த்துட்டு, உங்க ஹார்ட்டும் உங்களுடைய சரீரமும் எதற்காக யூஸ் பண்றீங்களோ அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்குள்ள வந்து இருந்துன்றாரு. இப்படிதான் இச்சை மனுஷனுக்குள்ள வருது. இச்சை மனுஷனுக்குள்ள வருவதற்கு காரணம் இவனுடைய சரீரத்தை இந்த இச்சை வருவதற்காகவே, இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே வேலை செய்யறதுனால இந்த மனுஷன் இச்சையை எடுத்துக்கிட்டான் அப்படின்றார். இச்சையினுடைய பெரிய போராற்றல் என்ன? பிசாசுடைய கேரக்டர்ல நம்பர் 1 ஆயுதம் தான் இச்சை. இந்த இச்சையில் இருக்கிற பிரதானமான கேரக்டர்னா போராட்டும் ஆற்றல். துணிகரமா இச்சை போராடும், வெளியரங்கமா இச்சை போராடும். இச்சை எப்படிலாம் போராடும் பாருங்க. இச்சை அடுத்தனுடைய நிலத்தை தனக்காக அபகரிக்கும். இச்சையை பத்தி பேசுற இடத்துல தான் இருக்குது. இச்சை மற்றவனுடைய மனைவி, மற்றவனுடைய கணவன், அதெல்லாம் அங்க போட்டிருக்கு. மற்றவனுடைய பிள்ளை, மற்றவனுடைய பணம், மற்றவனுடைய நிலம், மற்றவனுடைய சொத்து, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க, மற்றவர்கள் உடையது எல்லாவற்றையும் தன்னுடையதான் ஆக்கி கொள்ளும் இச்சை. அதுக்கு அவ்வளவு போராடும், துணிகரமா போராடும், வெளியரங்கமாய் போராடும். சாதாரண விஷயம் கிடையாது இச்சை. அது போராடுற நிலைமை பாருங்களேன், அது எப்படி போராடுதுன்னு பாருங்களேன். இப்ப நான் ஒருவருடைய நிலத்தை நான் அபகரிக்க போறேன் அப்படின்னா, அதை மறைமுகமா போராடாது, வெளியரங்கமாட்டே அது போராடுன்றாரு. இப்ப இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன் பாருங்க. நான் ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், இல்லைன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றான் அப்படின்னா, துணிகரமாட்டே வெளிப்படையாட்டே அந்த பாவத்தை
துணிகரமாய் போராடி அவன் எடுப்பான்றாரு. அவ இச்சை எப்படிப்பட்டது பாருங்க. இச்சை பயப்படாது, இச்சை கேவலப்படாது, இச்சை எல்லாவற்றையும் பார்க்கலாம் அதிகமாய் போராடும். எதை எடுக்கும் இச்சை? இதுக்கு பேர் நம்ம லவ்ன்றோம் கிடையாது. இச்சை, பாவ இச்சை. அடுத்த மனுஷனுக்கு சொந்தமானது எதையும் தனக்காக எடுத்துக்கொள்வது எல்லாமே இச்சைன்றாரு. துணிகரமா போராடும். சரி, இச்சையை பற்றி 3 காரியத்தை சொல்லிட்டேன். 4வது காரியம் என்ன? இந்த இச்சை ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இல்லையா? ஆவிக்குரியவங்களை இச்சை எப்படி பிடிக்குது அதை நான் சொல்லணும். லூக்கா எழுதின புத்தகத்தில் எழுதுறாரு, அது அழகா இருக்கும். என்ன எழுதுவார் அப்படின்னா, 3 குணம் உடைய மனுஷர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது அந்த இச்சையானது ஒரு மனுஷன் இருந்து ஷிஃப்ட் ஆகி மறு மனுஷனுக்குள்ளா வந்துருந்தார். 1 பெருந்திண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? லூக்கா 21:34 பெருந்திண்டி அப்படின்னா க்ரௌசிங், அதுக்கு இங்கிலீஷ்ல பேர். பெருந்திண்டினா என்ன? தமிழ்ல இந்த வார்த்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, பைபிள்ல தான் இருக்கு பெருந்திண்டி அப்படின்ட்டு. க்ரௌசிங் இங்கிலீஷ்ல, அதுக்கு பேரு பெருந்திண்டினா என்ன? ஆடி பாடி கழித்து கும்மாளமிட்டு கூத்தாடுவது பெருந்திண்டின. உலகத்துல ஒரு வகையர் இருக்காருங்க பாருங்க, பாவத்தை அப்படி மொத்தமா வெளிப்படுத்திட மாட்டாங்க. அவனுக்குள்ள விபச்சாரம் இருக்கும், கொலையாவி இருக்கும், களவாவி இருக்கும், ஏமாற்றாவி இருக்கும். அந்த மனுஷன் எப்பவுமே அவனுக்குள்ள இருக்கிற அந்தரங்க பிரமாண்ட பாவத்தை வெளிக்காட்டாம அதுக்கு கனியாகிய ஆடி பாடி கும்மாளமிட்டு கூத்தாடக்கூடிய அந்த நிலைமையை முன்னாடி வச்சிருக்கிறான். நல்லா கேட்கணும், இதான் பெருந்திண்டி. இதை வச்சிருக்கும் போது நாம போய் டைம் பாஸ் தான், இல்லைன்னா அதுல பாவம் இல்லை அப்படின்னு போய் அந்த பெருந்திண்டிக்காரனோடு கூட நீங்கள் கும்மாளம் விட்டு கூத்தாடி ஆடி பாடும்போது என்ன ஆகுமா? அந்த மனுஷனோடு நீங்க ஆடி பாடி கூத்தாடி கும்மாளிடும்போது நாளடைவில் அந்த மனுஷன் இல்லாம நம்ம இருக்க முடியாது. 1. 2வது, நம் ஆடி பாடி கூத்தாடின அந்த ஸ்போபம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இப்போ இது உண்டாகுது. இது உண்டாகின உடனே அந்த பெருந்திண்டிக்காரன் மனசுல சந்தோஷப்படுறான். ஏன்னா ஆவிக்குரிய மனுஷனை ஓரளவு அவனை பாவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். 1 அவன் மேல பிரியம், 2வது அவனுடைய ஆடல் பாடல் கூத்தாட்டம் கும்மாளம் அதுல உங்களை சிநேகிதம் வைக்கும்படிக்காக வச்சுட்டான். இப்ப அடுத்து சொல்லுது, அடுத்த வார்த்தை வெறி அப்படின்றது. வெறின்னு என்னது? குடிக்கிறது. அதுக்கு பேர் தான் வெறி. ட்ரங்க்னஸ் குடிக்கிறது. நல்லா கேளுங்க, யார் ஒரு மனுஷன் ஆடி பாடி கூத்தாடி கும்மாளம் இடுறான்னு குடிக்கிற மனுஷன் அதை செய்வான், வேற யாரும் செய்ய மாட்டா. நீ எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க, ஒரு மனுஷன் மது அருந்தாத ஒரு மனுஷன் பப்ளிக்காட்டு எந்த ஒரு இடத்துலையும் ஆடி பாடி கும்மாளம் விட்டு கூத்தாட மாட்டான். ஏன் அவன் ஆடி பாடி கூத்தாடி கும்மாளம் இடுறான் அப்படின்னா அவனுக்குள்ளாக குடிவெறின்னு ஒரு ஆவி இருக்குது இல்லையா? இந்த குடிவெறி ஆவியுடைய கேரக்டர் சொல்றேன், அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் அவன் ஆடுறான், ஏன் பாடுறான், ஏன் கூத்தாடுறான், ஏன் கும்மாளம் ஆடுறான்னு சொல்றேன். இந்த குடிவெறியுடைய ஆவியுடைய ஸ்பாவம் என்ன அப்படின்னா, ட்ரங்கனுடைய ஸ்பாவம் என்னன்னா நீதிமொழி 23 சொல்லுது, அவன் நடுக்கடலில சயனித்தவனை போல் இருப்பான். 1. 2 குடிச்ச உடனே பரஸ்திரியை அவருடைய இருதயம் எண்ணும். 2. 3 தாறுமாறானவைகளை வாய் பேசும். நல்லா கேளுங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்தான்? கடலுல ஸ்திரீகளோடு கூட படுத்திருக்கிறது போல தோன்றும், 2 பாய்மரத்தண்டையில படுத்திருக்கிறது போல தோன்றும் ஸ்திரீகளோடு கூட குடிகாரன். அது என்ன அப்படின்னா நிஜமாட்டே படுக்க முடியாது இல்லையா? நடுக்கடல்ல போய் ஸ்திரியோட படுக்க முடியாது, பெரிய மாடி வீட்டுக்கு மேல போய் பெரிய கோபுரத்துல மறைவிடத்துல போய் படுக்க முடியாது. அவன் குடிச்ச உடனே அவன் எண்ணத்துல இப்படி எல்லாம் தோன்றுது இல்லையா? நிஜம் இல்ல, ஆனா அது நிழல், ஒரு பிரம்ம தோன்றுது. அந்த தோன்றின காரியத்தை இப்ப வாயில தாறுமாறா பேசுறான். இப்ப என்ன ஆயிடுச்சு?
குடிக்கிறான், எண்ணத்துல பல விதமான பாவங்கள் இருக்குது, தேவையில்லாத இடத்துல மறைமுகமாய் படுத்திருக்கிறது போல ஒரு சிந்தை வந்துட்டு, இப்போ அதுக்கு அவனுடைய ஆசையை நிவர்த்தி செய்வதற்கு வெளிப்புறமாக வந்து ஆடல் பாடலை கற்றுக்கொண்டு கூத்தாடம் போடுகிறான். அவன் போடுறது எதுக்குன்னா, உள்ள ஒரு பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு பெரிய ஒரு மறைவான ஒரு பொக்கிஷம் அவனுக்குள்ள வச்சிருக்கிறான். தான் நினைத்தபடி சயனித்துக் கொள்ள வேண்டுங்கிற ஆசை வச்சிருக்கிறான். இந்த ஆசைக்கு இரையாக்குவதற்கு அவன் தூண்டல்ல மீன் வைத்து மீனை பிடிக்கிறது போல, இரை வைத்து மீன் பிடிக்கிறது போல ஆடல் பாடல் கூத்தாட்டம் இதெல்லாம் ஒரு தூண்டல்ல வைத்திருக்கிற இரையை போன்று உலகத்துக்கு காமிக்கிறான். இந்த இரையை பார்த்து யாரெல்லாம் மாற்றுறாங்களோ அவங்களை என்ன செய்யறான், அவன் குடிச்சு வெறிக்கும் போது அவனுக்கு உண்டான அந்த சுபாவத்திற்கு இவர்களை பலியாக்கி விட்டுறான். ஆமென் சொல்லுங்களா? அப்ப நீங்க சொல்லக்கூடாது, ஆவிக்குரிய நீங்க போய் பேசிட்டு இருக்க கூடாது. அவங்க ஆடிட்டு தான் இருந்தேன் அங்க, நான் அதுல போனனாக்கும், அவன் வெறும் பாடல் தான் பாடிட்டு இருந்தான், அதுல போனனாக்கும், அவன் கூத்தாடி கும்மாளிட்டு இருக்கிறான், அதுல தான் போகணும்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு, அவனுடைய நினைவுகளெல்லாம், இருதயத்திலுடைய நினைவுகளெல்லாம் பைபிள் போதிச்சுட்டு அவன் எதுக்கு ஆடுறான் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் தெருவில் போய் கூத்தாடுறான், ஒரு மனுஷன் ஆடுறான், ஒரு மனுஷன் பாடுறான், ஏன் செய்யறான்? உள் கருத்து என்ன? அவன் பாடுறதுனால பாடிட்டு போறானா? கிடையாது. பாடலுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான இச்சை அவனுக்குள்ள இருந்து வேலை செய்து அந்த இச்சையில உங்களை இழுத்து கொண்டு போட்டு உங்களை அழிவில் தள்ளுவதற்காக அவன் அப்படி ஆடுகிறான். கொடூரமானது இச்சை, ஈஸி கிடையாது. நம்ம காலேஜ்ல போய் ஆடிட்டு இருக்க முடியாது. ஒரு பெண் ஆடுறோம் காலேஜ் ஃபங்க்ஷன், நம்ம ஆடிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரு கோயில் பண்டிகையில் ஆடுறாங்கன்னு ஆடிட்டு இருக்க முடியாது, நாங்க போக முடியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் பின்னாடியே மறைமுக பாவம் பிரம்மாண்ட இச்சை ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்குது, அதை பிடிக்க பாக்குது. அடுத்து பாவத்தை சொல்லுது நீதிமொழி 23ல, லௌகிக இச்சை. என்ன கேளுங்க, லௌகிக இச்சைன்னா என்னன்னா, எதிர்காலத்தை குறித்த கவலை, பயம் அவனுக்குள்ள இருக்குது இல்லையா? இச்சையை சுமக்கிறான் பாருங்க. அவன் ஒவ்வொருக்குள்ளாயும் நான் இனி நாளைய தினத்துல என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அவனுக்கு. அது என்ன செய்யுது, தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மாதிரி மனுஷர்களை தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டு, அதுவும் தன்னுடைய இருதயத்துக்கு பிடித்த மனுஷர்களை தன்னுடைய பாவத்தினால ஆதாயப்படுத்தி கொண்டு, தன்னுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை இந்த மனுஷன் மூலமாக தனக்கு ஆதாயப்படுத்திக் கொள்கிறான். உணர்ந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் சொல்றது, என்னைய பார்த்தா சிரிக்கிறா, உங்களை பார்த்தா சிரிப்பா, ஏன்னா உங்களை வச்சுதான் அவருடைய லௌகிக இச்சை கவலை மாறப்போகுது, கடவுளை வச்சு கிடையாது. ஏன்னா அவளுக்கு கடவுள் கிடையாது. அப்ப ஏன் சிரிக்கிறா உங்களை பார்த்து? ஒரு புருஷன் உங்களை பார்த்து ஏன் சிரிக்கிறான்? ஒரு பெண் உங்களை பத்தி ஏன் சிரிக்குது? ஏன்னா அவன் எதிர்காலுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான், அதனால உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிறீங்க நான் நல்லா இருக்கனால சிரிக்கிறேன். நோ, அப்படி சிரிக்கல. தாவீது வாலிப வயசுல இருந்தான், நல்லா இருந்தான், அவனை பத்தி யாரும் சிரிக்கல. அவன் ராஜாவாகனான், எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்கால வாழ்க்கையை அவனுடைய ராஜத்துவத்திலிருந்து எடுக்க முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உள்ள உட்பிரவேசிச்சது. அவ பாவம் எப்படி உட்பிரவேசிக்கும் சொல்றேன் நான். ஆவிக்குரிய மனுஷன் இதுல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ன்றார் ஏசு. ஏசுதான் பேசுறாரு லூக்கா 21ல, வானம் பூமி அழியினாரு, அழியும் சொல்லிட்டு பின்னாடி இதெல்லாம் பேசுறாரு. இப்படி கொடூரமான பாவங்கள் ஆவிக்குரிய ஜனங்களை இழுத்து கொண்டு போய் உலகம் அழியும் போது இவர்களும் அவர்களோட சேர்ந்து அழிந்து போகக்கூடாதபடி இயேசு உங்களுக்காக இந்த போதனையை போதிக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என் கேள்வி என்ன அப்படின்னா, எங்க வீட்டில எல்லாம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அது பாய் ஃப்ரெண்டு, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு. பாய் சொல்லுவாரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு, கேர்ள் சொல்லுவாங்க பாய் ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு என்னதான் பண்ண போறீங்க? என் கேள்வி சொல்லுங்க, என்னதான் பண்ண போறீங்க? என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நீங்க என்னதான் பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய முடிவு என்ன? என்னங்க ஃப்ரெண்டு? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், நான் என்ன பண்ண போறேன்? கேர்ள் ஃப்ரெண்ட். அண்ணா, have you friend? பாய் ஃப்ரெண்ட் இருக்குதா? என்ன பண்ண போறோம்? நம்ம ஈஸியா சொல்ல, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், என்ன பண்ண போறோம்? நான் சொல்ல போறேன், நாம் இருதயத்தில் தோன்ற பாவத்தை செய்ய போறோம். அதான் எண்டு. அதான் சொல்ற, உங்களுக்கு அது கூடாது. ஆவிக்குரிய உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூடாது. அது அதான் அவர் சொன்னாரு, உலகமும் அது இச்சையும் அழியும்,
அந்த இச்சையானது எப்படியாவது உங்களை பிடிச்சு அழிவுல கொண்டு போகும், அது உங்களுக்கு ஆகாது. அப்போ பைபிளை படிக்கும்போது வானமும் பூமி அழின்றது இல்லையா, துரு இச்சையினால உலகத்துக்கு கேடுன்னு சொல்லுது, உலகமெல்லாம் அழியும், இச்சையெல்லாம் அழியும் சொல்லுது. அப்போ ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் எல்லாமே கெட்டு போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாம் போயிடும். அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்துல அனுபவிக்க ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே கிடையாதா? ஏன்னா சில பேர் என்ன சொல்லிடுறா அப்படின்னா, ஆவிக்குரிய நம்மளுக்கு இங்க அனுபவிக்க ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அப்படின்றாங்க. ஆனா யாருமே எதுவும் கொடுக்கவே மாட்டான். ஆமென். ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல, ஆவிக்குரியவங்களுக்கு அனுபவிக்க ஒண்ணுமே கிடையாது, நம்ம வந்தோம் அப்படியே போக வேண்டியது அப்படின்றாங்க. கிடையாது. ஆவிக்குரியவங்களுக்கு இந்த உலகத்துல அனுபவிக்க நிறைய இருக்குது. அதை சத்தியம் சரியா போதிக்காத ஆட்கள் தப்பா போதிச்சிட்டாங்க இல்லையா? ஒரு அம்மா சொல்லுது, எங்க சபையில தாலியை கலத்த சொல்றாங்க. நான் 8 வருஷமா தாக்கு பிடிச்சிட்டேன், என் தாலியை கலத்தினா என் பேய் போயிடும் சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு 40 பேர், எங்க சபையில் 50 பேர் இருக்கிறோம், 40 பேர் தாலி கலத்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற எந்த குணமும் எந்த பேயும் எந்த பிழையினும் போகலையே. இப்ப 41வது ஆளை நான் கலத்துறேன் எனக்கு போகும்னு அவர் எப்படி சொல்றாரு? அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஜனங்களை பரலோகராஜ்யம் கொண்டு போகணும், ஆனா அதுக்கு எதுவுமே அனுபவிக்க கூடாது அப்படின்றாங்க. ஆனா பைபிள் அப்படி போதிக்கவே இல்லை. இச்சை நம்மளை எதை காட்டி இழுக்குது? இச்சை நம்மளை பாவத்தை காட்டி இழுக்குது இல்லையா? இப்போ கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர்ல 7:31 சொல்றாரு, நீங்க இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர் போலவும் ஒன்று. என்ன சொல்றாரு? நீங்க இந்த உலகத்தை அனுபவிக்கலாம், ஆமென், அனுபவிக்கலாம் சொல்லிட்டு இந்த உலகத்தை அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இச்ச உலகத்துல, இந்த பாவ உலகத்துல பரிசுத்தவான்கள் நல்லா அனுபவிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மோசே பாருங்க, ஒரு மனைவி கட்டினாரு, 2 பிள்ளை கட்டினாரு, ஏகப்பட்ட பொன் பொருள் தங்கம் எல்லாம் அவருக்கு சொந்தமா இருந்துச்சு, அவர் கையில இருந்துச்சு. அவர் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, முதல்ல எல்லாத்தையும் உண்டாக்குவதற்கு வீடு நிறைய தங்கத்தை வச்சிருந்தவர். அவர் மனைவியை கட்டினார், 2 பிள்ளையை வச்சிருந்தார் இல்லையா? பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார், எல்லா பொருளாதாரத்துக்கும் சொந்தக்காரனா இருந்தார், எல்லா காணிக்கைகளும் அவர் தான் வாங்கினார், எல்லாருக்கும் நன்மைகளை பங்கிட்டு கொடுத்தது அவர் தான். ஆனா அவர் எப்படி அனுபவிச்சாரு? தேவனுடைய கட்டளைகளுக்கு இசைந்து இணைந்து அனுபவிச்சார் என்றார். அப்ப நான் சொல்றேன், அதான் சொல்லுது, இப்படி அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு இசைந்து இணைஞ்சு அனுபவிக்கிறது போல நீங்களும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு இசைந்து இணைந்து அனுபவிக்கும் போது அவர்களோடு கூட நீங்களும் அந்த நரக ஊழையில விழாதிருப்பீர்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நான் அனுபவிக்க பிறந்தவன், நான் பாவம் செய்ய பிறந்தவன் அல்ல, நான் பாவம் செய்ய பிறக்கிறதுக்கு வந்தவன். நான் போய் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நான் வாழ்வதற்கு தேவனை ரசித்தது, தேவனுக்கு பிடித்தது போல நான் அனுபவிக்கும்படிக்காய் பிறந்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் முழுக்க பாவம், இந்த உலகம் முழுக்க பாவம், நீங்க எந்த பக்கம் திரும்ப முடியாது. ஒரு பெண்ணா பிறந்துட்டு நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்கள் உங்களை கபட்டுக்கு தான் இழுப்பாங்க, இச்சைக்கு தான் இழுப்பாங்க. எந்த ஒரு பெரிய மனுஷனா இருந்தாலும், 80 வயசு மூதாதியர் இருந்தாலும், வாலிப வயசுல 10 வயசுல ஒரு 12 வயசுல ஒரு சின்ன பையன் இருந்தாலும், உங்களுடைய பேச்சு மிகுதியாகி போனால் அது பாவத்தை தவிர வேறு ஒன்றுக்கும் அது வேலை செய்யாது. இப்ப சொல்றாரு, சத்தியம் தெரிஞ்சதுன்னு சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய சொந்த புருஷனை, உங்க சொந்த பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்காக உங்களுடைய மனசை எப்பவுமே பாவத்திற்கு விடாமல், இச்சைக்கு விடாமல் உங்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கின்றார். இது கடைசி காலம். நான் தப்பி போறது ஈஸி அல்ல. எல்லாரும் நினைக்கிறா இயேசு வருவார் நம்ம சந்தோஷமா போவோம் அப்படின்ட்டு. நான் என்ன நினைப்போம்னா, நம்ம போவோம்ங்கிற சந்தேகம் எனக்கே இருக்குது. ஏன்னா பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்குடைய இடமா இருக்குது அல்லாமல் சுய விருப்பத்துல சுய சித்தத்துல போற மனுஷனுக்கு அல்ல. இன்னொரு கேள்வி அடிக்கடி என்ற ஒரு ஆள் இன்னொரு கேள்வி இருக்குது, பாஸ்டர் ஒரு வார்த்தைக்கு நீங்க வியாக்கியானம் சொல்லி ஆகணும், ஏன்னா உங்க பிரசங்கம் மட்டும்தான் பிரசங்கம் கேட்பதற்கும் வியாக்கியானம் சரியா போகுதுன்னு ஒரு அம்மானுக்கு போன் பண்ணிச்சு, ஆவிக்குரிய அம்மா. அந்த அம்மா சொல்லுது, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்குது, அது எங்க வீட்டுல எனக்கு கடை பிடிக்கும் அப்படின்ட்டு. என்னது அது? நல்லா இதை பேசுவோம், கொஞ்சம் பேசிட்டு போம். 29 வசனத்துல நானே வாசிக்கிறேன், உங்களை வாசிக்க விடுறது கிடையாது. மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதது போலவும் அப்படின்னு இருக்குது.
என்ன சொல்றாருன்னா, மனைவி இருக்கிறது, ஆனா மனைவி இல்லாதது போல இருக்கணுமா? எப்படி அது இருக்க முடியும்? பாஸ்டர், எங்க வீட்டில் அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு கணவனார் மனைவியை போய் சொல்றாரு, ஏம்மா நம்ம கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, நம்ம பிள்ளை பெற்றுக்குவோம், கணவன் மனைவியாக இருப்போம், இந்த உலகத்தை அனுபவிப்போம். கர்த்தர் சொல்லிருக்கிறார், மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர் போல இருக்க கடவுள். நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது பாருங்க, நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. இதை படிச்சுட்டு அனுபவிக்க கூடாது அப்படின்றாங்க. ஒரு புருஷன் எனக்கு சொல்றாரு, பாஸ்டர் என்னோட மனைவிட்ட போய் நம்ம சந்தோஷமா கூடி வாழ்வோம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், நம்ம 2 பிள்ளை பெற்றாச்சு, பைபிளை சொல்லிட்டு இல்லையா, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதது போல நடந்து கொள்ளன்னு சொல்லுது, அந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு. இவர் சொல்றாரு, நான் எங்க கடைபிடிக்கிறது? நான் என்ன 24 மணி நேரம் பைபிள்ல இருக்கிறேன் நான்? இல்லை அது சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறேன் நான் எப்போ பார்த்தாலும் கன்னியாகுமரியில் கடற்கரையில் போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான். அவர் சொல்கிறார், ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறேன், ப்ளீஸ் ஸ்டில் ஜாயின் க்ளோஸ் அப்படின்றேன். நான் எங்கே போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, அவர் சொல்ற, நான் எல்லாமே வட இந்தியர்களை தான் பிடிக்கிறேன் நான், அரை ட்ரௌசரும் முக்கா பெண்ணியில் வராங்க, நான் எப்படி போய் என்னுடைய மனைவி உடையவர்கள் மனைவி இல்லாதவர்களாய் புருஷன் இருக்கிறவர்கள் புருஷன் இல்லாதவர்கள் எப்படி நடந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு. அது ஏன் சொன்னார் சொல்றேன். நான் சொல்றீங்க அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா வேற எங்கேயா போயிடும் விஷயம், வேற எங்கேயாவது போயிடும். மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர் போலவும் புருஷன் உள்ளவர்கள் புருஷன் இல்லாதவர் போல இருக்குன்னு சொல்லுது. அது ஏன் அப்படின்னா, நல்ல கேளுங்க, கணவன் மனைவி எங்க பாவம் தொடங்குது அப்படின்னா, கணவன் மனைவி கரெக்டா இல்லைன்னு பாவம் பிச்சு உதறிடும். எத்தனை பேர் புரியுது? ஆமேன்னு சொல்லுங்களேன். கணவன் மனைவி கரெக்டா இல்லைன்னு கண்டிப்பா உள்ள பாவம் வரும். வேலைன்னு போனாலும் பாவம் வரும், வேலைக்கு போகாம இருந்தாலும் பாவம் வரும். கரெக்டா இல்லைன்னா பாவம் உள்ள பிரவேசிக்கும். அது என்ன சொல்லுது பாருங்க, நான் அதை விளக்குறேன் பாருங்க. எங்க இருந்து விளக்கணும் அப்படின்னா, 25 வசனம் 26 வசனம் இருக்குது. பவுல் ஊழியம் செய்யும் போது அங்க என்ன ஆகி போச்சுன்னா, அங்க மிகுந்த பாரம், மிகுந்த வேதனை, மிகுந்த துக்கம், மிகுந்த கலக்கம் அப்படியெல்லாம் அங்க இருக்குது. எதுக்குன்னா, பரிசுத்தாவி பூமிக்கு வந்தபோது பரிசுத்தாவி இயேசுக்குள்ள இருந்தாரு, இயேசு போயிட்டாரு. இப்போ இயேசு போன பின்னாடி பூமியில பரிசுத்தாவி இல்லை. 40 நாளைக்கு பரிசுத்தாவி இல்லை. 40 நாள் கூட சொல்லலாம், ஒரு 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 6 மாதம் வரைக்கும் 50 நாள் வரைக்கும், அப்படி எனக்கு கணக்கு தெரியல. ஒரு குத்தையர் வரைக்கும் பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து மேலே போன பின்னாடி பரிசுத்தாவி வரல. இப்போ இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்தார். அது எனக்கு எவ்வளோ நாள்னு கணக்காக தெரில. ஆனால் கொஞ்ச நாள் பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி இல்லை, அப்புறமா பரிசுத்தாவி பிறந்தார் இல்லை, பரிசுத்தாவி மனுஷனுக்குள்ளே வந்தார். பரிசுத்தாவி வந்த பின்னாடி இந்த பரிசுத்தாவியை ஜனங்கள் ஆராதிக்க கூடாதபடிக்கு அங்கே ஒரு பெரிய போராட்டம் இஸ்ரவேலுக்குள்ள நடந்துச்சு. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே பரிசுத்தாவியை ஆராதிக்க கூடாதுன்னு இருக்குது. அப்படி பரிசுத்தாவியை ஆராதிக்கும் போது பிள்ளைகள் பெற்றிருந்தாலும், கணவன் மனைவி இருந்து அவங்க பிள்ளை உடையவர்களாக இருந்தாலும், அந்த பிள்ளைகளையும் அந்த கணவன் மனைவிகளையும் கொல்லும்படிக்கான ஒரு சட்டம் இருந்தது அங்க. மோசே பிறந்த போது எப்படி எகிப்துக்குள்ளாக சிறுவர்கள் எல்லாம் கொல்லணும், கற்பத்தில் இருக்கிறவங்களை கொல்லணும், அந்த சிறுவர்களை கொல்லும் போது அவருடைய தாய்மார்கள் வந்து அவங்கள கொல்லணும்னு எப்படி சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சோ, அப்படி போல பரிசுத்தாவியானவர் பூமியில வந்த பொழுதும் அப்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. எந்த ஒரு மனுஷன் பரிசுத்தாவியானவரை ஆராதிக்க கூடாது. பரிசுத்தாவியானவரை ஆராதிப்பதற்கு ஒரு குலம் இல்லைன்னா ஒரு மனுஷ கூட்டம் உண்டாகக்கூடாதுன்னு அங்கே சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்ததுன்னு அவர் சொல்றாரு, நீங்கள் புருஷன் உடையவர்கள் மனைவி உடையவர்கள் மாற கணவன மனைவி அனுபவிச்சிங்கன்னா, நீங்கள் பிள்ளை பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாயிருக்கும் போது உங்களை கொல்ல நேரிடும். அப்ப அவர் சொல்றாரு, அதனால இப்படி பெரிய ஒரு போராட்டம், இப்படி பெரிய அவமானம் இருக்கிறதுனால இப்போ மனைவிகள் உடையவர்கள் தற்காலத்திற்கு நீங்கள் மனைவிகள் இல்லாதவர் போலவும் புருஷன் உடையவர்கள் புருஷன் இல்லாதவர் போலவும் நடந்து கொள்வது உங்களுக்கு நலம். அப்ப புரிஞ்சிட்டு, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர் போல ஏன் நடந்து கொள்ளனா ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டம் ஒரு காலத்துல இருந்துச்சு, இனி கடைசி காலத்துல வரும். நாம் தின்னவும் புசிக்கவும் கூடாதபடிக்கு, கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது நீங்க அப்படி இருக்கலாம். இது கிருபையின் காலம். நீங்கள் கணவனும் மனைவியும் இந்த வசனத்தை தவறா பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த சண்டைய
எப்படி சரியாக்கன்னு தெரியாம வசனத்தை எடுத்து போட்டு கணவன் மனைவி ஐக்கியமா இருக்கிறதை அனுபவிக்கிறதை விட்டு விட்டு போயிடக்கூடாதுன்றார். அப்ப நீங்க நல்லா அனுபவிக்கலாம். ஆமென். அப்ப அனுபவிக்கலாம். உலகம், நான் சொன்னேன், உலகத்துல இச்சை இருக்குது, அது துணிகரமாய் மற்றவருடையதெல்லாம் தனக்கு சொந்தமாய் கொள்ளுது. ஆவிக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுடையது மட்டுமே நீங்கள் அனுபவிக்கும்படிக்காக தேவன் சட்டம் பிறப்பிச்சிருக்கிறார். அப்படிதான் நீங்க வாழணும். அதான் வாழ்றது சரி. அப்படி வாழும்போது கொஞ்சம் வாழ்க்கை எப்படி இருக்குது, கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை நான் சொல்லுவேன் நல்லா இருக்கும். நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். குடும்பத்துக்குள்ள சண்டை பைசானால கிடையாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ள சண்டை காசுனால கிடையாது. குடும்பத்துக்குள்ள சண்டையை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லாததுனால மட்டுமே முதலாக பிறப்பிக்கப்படுகிறது. இந்த மனசுல மாற மாற சந்தேகம், மாற மாற பிரச்சனை, மாற மாற கடுப்பு இது உள்ள ஆரம்பிச்ச உடனே பிசாசு முதல்ல கூண்டு அங்கதான் போடும், பைசாவில் போடாது. நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா, ஒருமனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா, குடும்ப ஜெபம் ஜெபிச்சிங்கன்னா, ஒரு ஐக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, எதையும் நீதின்படி அனுபவிச்சிங்கன்னா, நீங்க அடுத்த கட்டம் சுதந்திரத்தை பெற முடியும். பிசாசு உங்களுக்குள்ளாக இருக்கிற நண்பர்களை கொண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிற ஆட்களை கொண்டு வந்து உங்க குடும்பத்துக்குள்ளாக சந்தேகத்தையும் பாவத்தையும் போட்டு முதலாவது உங்களை உங்களுடைய குடும்பத்தோடு கூட அனுபவிக்க விடாமல் பண்ணிவிடும். முதல்ல ஒரு ஹார்ட்டில் ஒரு வேதனை கொடுத்துருச்சுன்னா உங்களால் அனுபவிக்க முடியாது. இவர் என்னவன் பெரிய ஆளாக்கும், அவங்க என்னவன் பெரிய ஆளாக்கும், மாற மாற பேசி உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்கி விட்டுரும். பிரிவினை உண்டாக்குன உடனே உங்களிடத்துல யாரெல்லாம் அன்போடு கூட பேசுறாங்களோ அவங்களிடத்துல உங்களுடைய இருதயம் சாய ஆரம்பிக்கும். அவன் அளவுக்கு அதிகமான பாவத்தை கொடுப்பான். ஆனா அவன் அளவுக்கு அதிகமான பாவத்தை பேசினாலும், அளவுக்கு அதிகமான கேட்ட இழிவானவர்களை பேசினாலும், உங்களிடத்துல அன்பு கூறுறதுனால நீங்கள் அந்த அன்பு கூர்ந்து அவன் கொடுக்கிற பாவ ஆலோசனைக்கு உட்பட்டவர்களாய் மாறி இப்படிதான் மனுஷன் கெடுறான். அப்ப ஆவிக்கு அப்ப எப்படி தப்புறது? இன்னும் கொஞ்சம் பட்டு எப்படி தப்புறது? இந்த இச்சையில இருந்து, உலகத்தில் இருக்கிற இச்சை எல்லாவற்றையும் அழிக்குதே, இதுல இருந்து எப்படி தப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு அற்புத விதமா அதுக்கு கீழே போட்டிருக்கிறாரு. இயேசு காலையில ஆலயங்கள் தோறும் பிரசங்கம் பண்றவராகவும் இரவு தோறும் மலைகளில் அவர் ஜெபிக்கிறவங்க காணப்பட்டான்றது. நம்ம அப்படி ஃபுல்லா செய்ய முடியாது. அதுல ஒரு கருத்து ஆழமா தெரியுது. அது என்னன்னா, வேலை நேரத்தில் அவருடைய வேலை உபதேசம் பண்றது. வேலை நேரத்தில் வேலையில கரெக்டா இருந்துறாரு. மற்ற நேரம் மனுஷனோடு கூட ஐக்கியம் வைக்காமல் மனுஷனை விட்டு பிரிந்து தனிமையை தேடி அந்த தனிமையில தேவனை தேடுகிறார். இதுதான் ஒரு மனுஷன் லஸ்ல இருந்து பிரிக்கிறதை தான் பிரிக்கும், வேற ஒன்றும் பிரிக்காது. நல்லா புரிச்சுக்கணும். நீங்க பாவத்தை விட்டு நீங்க மாறணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வேற வழியே கிடையாது. இந்த உலகத்துல வேற வழி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நகை கலத்துறது, கலருக்கு மாறுறது, இதெல்லாம் சுத்த முட்டாள்தனம், பகுத்தறிவு இல்லாத ஒரு கேடுகட்ட மனுஷன் பேசுற பிரசங்கம். நான் சொல்றேன், நீங்க இச்சையில விழக்கூடாதுன்னு வேலையை பர்ஃபெக்டா செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய வேலையில சிறிதாயிலும் நீங்கள் பிழைகினமா விழுந்து போகக்கூடாது. அப்படி கருத்தாருங்கள். ஒருவேளை சிறு பிள்ளையா இருக்கிறீங்க, உங்க படிப்புல கருத்தாருங்கன்ற நான் உங்க வேலையில பர்ஃபெக்டும், மீதி இருக்கிற நேரத்தை தேவனுக்காக தனிமையும் படுத்திக் கொண்டு தேவனோடு கூட சஞ்சரிங்கள். அப்பொழுது என்னாகும்? நீங்கள் இச்சையில விழாதபடி தேவனுடைய ஆலோசனை மறுநாளும் உங்களுடைய வேலையை செய்யும் போகும்போது உள்ளே இருந்து அது உங்களோட பேசி உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டு விடும். ஆமென். அப்பதான் தப்ப முடியும். நல்லா கேட்டுடுங்க. இதெல்லாம் என்னைய கர்த்தர் பேச வச்சிருக்கிறாரு. நான் அவ்வளவு நேரம் இருக்கிறேன். அதனால இந்த பிரசங்கத்தை நான் பேசுறேன். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நான் நீங்கள் ஆவிக்குரிய ஸ்திரீகளா இருந்தால் நேரத்தை செலவழிப்பதற்கு, உங்களோட நண்பர்களோடு பேசுவதற்கு நீங்கள் போனை செலவழிக்க மாட்டீர்கள். கண்டிப்பா செலவழிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களே ஒருவருக்கு போன் பண்ணி விசாரிக்கிறீர்களானால், நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் அந்த மனுஷனோட இச்சையில விழுந்து விட்டீர்கள். இன்னும் பப்ளிக்கா ஓபன் டாக் பண்ணல, ஆனா உங்க ஹார்ட் விழுந்து விட்டது. யாரிடத்துல எல்லாம் உங்களுடைய இருதயம் விழுந்ததோ அவர்கள் இடத்துல எல்லாம் நீங்கள் பேசுவதை பிசாசு பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் ஒருவருக்கு போன் பண்றீங்க அப்படின்னாலே அந்த மனுஷன் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். விழுந்த மனுஷன் மட்டும்தான் போனை பண்ணுவான். எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி இதை கண்டுபிடிக்கிறோம்? பைபிள் இருக்கணும். விழாம போன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு மனுஷன் வெறுப்பா இருந்தால் நீங்கள் போன் பண்ண முடியாது. நீங்க மீறி ஒரு மனுஷனுக்கு போன் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் விழுந்து விட்டீர்கள்.
விழுந்து விட்டுட்டீங்க. இப்ப எதிர்பார்க்கிறீங்க அங்க இருந்து ஏதாவது நம்மளுக்கு நாம் விரும்புற ஆசையை வெளிப்படுத்தும்படிக்காய் அங்கே இருந்து ஏதாவது வார்த்தைகள் விழுகிறதா என்பதை எதிர்பார்க்கிறீர்கள். நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்களா இருந்தால் விட்டுருங்க. நான் சொல்றேன், நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கும்படிக்காய் ஆட்கள் இல்லாத இடத்தை தேடி உங்களுடைய மனசை திருப்புங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் நீங்கள் ஆட்கள் இருக்கிற இடத்தை விரும்பாமல் தனிமையை விரும்ப வேண்டும். ஈஸியா இல்ல? மறுபடி சொல்றேன், இந்த உலகத்துல பாவத்தை ஜெயிக்கிறது ஈஸியா இல்ல, இச்சையை ஜெயிப்பது ஈஸியா இல்ல. நான் சொல்றேன், உங்களுடைய இருதயம், உடைய மனசு. தெய்வம் திருமணத்தை உண்டாக்குனதோட நோக்கம் என்னென்ன? இவன் பிசாசோட கூட ஐக்கியம் வச்சிட கூடாது என்பதற்கு தான் திருமணங்கிற ஒரு உறவை உண்டு பண்ணார். இவன் தேவனுடைய கட்டளையின்படி அனுபவிச்சு தீரட்டும் அப்படின்றதுக்காக. சரீரம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, சரீரம் மனுஷனுக்கு தேவன் கொடுத்தது. சரீரம் மனுஷன் அல்ல, மனுஷன் உள்ள இருக்கிறான். என்னோட ஆத்மாவுக்கு பேர் தான் மனுஷன். இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை ஏன் தேவன் படைச்சார்னா அனுபவிக்கும்படிக்காக தான் படைத்தார். இது சும்மா வெறுமையா இருப்பதற்காக படைக்கல. நாம் வெறுமையா இருக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு சரீரம் தேவையில்லை. அப்ப சரீரம் ஏன் கொடுத்தார்னா அனுபவிக்க தான் படைச்சார். ஆனா பிசாசு தேவனுக்கு இணங்க, தேவனுக்கு உடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு இணங்கி நாம் அனுபவித்தீராமல் தேவனுடைய கற்பனை இல்லாமல் பாவ வழியில் அனுபவிக்கும்படிக்கா மாற்றிவிட்டது. நீங்க அந்த பிரமாணத்துல இயங்குறான் மனுஷன், அதுலதான் இயங்குறான் பாரு. அதில் இயங்க கூடாது. மாறாக தேவனுடைய கற்பனைக்கு இணங்கி அனுபவிக்கும்படிக்காய் உங்களுடைய இருதயத்தை திருப்பும் போது இந்த உலகத்தை விட்டு தாண்டி, இந்த அழிவை விட்டு தாண்டி நான் தப்பிக்க முடியும். மறுபடி சொல்றேன், நீங்க சில சபை செய்யறது மாதிரி சில சபையில போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்திகரிப்பு, சனிக்கிழமை சுத்திகரிப்பும்பா, வேலைக்கிழமை சுத்திகரிப்பும்பா. ரோமன் கத்தோலிக்க போனீங்கன்னா பாவ மன்னிப்பு, பாவரிக்கை அப்படின்பா. பெந்தகோஸ்துல சுத்திகரிப்பும்பா. வேற மற்ற சபையெல்லாம் எப்படின்னு தெரியல. இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னா, நான் என்னுடைய கேள்வி என்ன, எத்தனை வருஷத்துக்கு உங்களுடைய பாவத்தை அறிக்கிட்டே இருப்பீங்க? என்னைக்கு மனம் திரும்ப போறீங்க? கேள்வி பாவத்தை அறிக்கை செய்யறதா மனம் திரும்புறதா? அதான் முக்கியம். நான் சொல்றேன், நீங்கள் உங்களுடைய பாவத்தை தப்பு செய்து ஒவ்வொரு நாளும் தப்பு செய்து பாவ அறிக்கையை நீங்கள் செய்யறதை குறைத்து விட்டு நான் தேவனுக்கான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்குள்ளாக போகும்போது தான் நீங்க தப்பிக்க முடியுது. நான் எப்போ வாழ்றது, ஏன்னா இவ்வளோ பாவம் இருக்குது, இவ்வளோ குற்றம் இருக்குது, வீட்டுக்கு போனோடனே என் நண்பனுக்கு பேசுகிறேன், வீட்டுக்கு போனோடனே அங்கே பேசுகிறேன், வீட்டுக்கு போனால் இங்கே பேசுகிறேன், இது கொடூரமாக இருக்குது, என்னால் முடியலையே. ஒரு பையன் வந்தான் பாருங்க, ஒரு பையன் வந்தான், பின்னாடி உள்ள சத்தியம் நல்லா இருக்கும். ஒரு பையன் வந்தான், இது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. ஒரு பையன் வந்தான். அப்போ நான் சொன்னேன், உன்னைய வெளிநாட்டில் இங்கே படிக்க வைக்கிற இடத்துல, சிடிசிங்கிற கப்பல் போகிறதுக்கு சிடிசிங்கிற படிக்கிற இடத்துல என் ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கிறான், முக்கியமான பதவியில் இருக்கிறான். எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டாக பழகிட்டோம். அவரும் பெத்தோஸ்தாரர், அவரும் போதிக்கிறவர். அப்போ அவனுக்கு சீட்டு வாங்கக்கு போனாங்க, சீட்டு கிடைக்கல. நான் ஃபோன் பண்ணேன், சீட்டை கொடுத்துட்டாப்புல. திடீர்னு அங்கே போனப்பல சொல்கிறாப்புல, நான் அங்கே படிக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன். ஏன்டா படிக்க மாட்டேன்னு நான் கேட்குறேன். அது என்னால் ஃபோன் இல்லாமல் அங்கே இருக்க முடியாதுட்டான். எனக்கு ஃபோன் இல்லாமல் அங்கே இருக்க முடியாது. ஹலோ, ஏன்? எங்கள் அம்மா ஃபோனை தந்து, வீட்டில் பெட்டையும் தந்து, ஃபோனையும் தந்து அப்படியே போட்டாங்க. நான் ஃபோனோடு கூட இருந்துட்டேன், இனி அது இல்லாமல் இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், அவன் சொன்னது மெய். நீங்கள் ஒரு பாவத்தில் பழகினால் அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. நீங்கள் ஒரு டிவியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ஒரு பாவத்தை ஒரு வழியாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது இல்லாமல் வாழ முடியாது. நானும் உங்களுக்கு சொல்லட்டும், இனி அப்படிப்பட்ட காரியம் செய்யாண்டாம். இன்னும் முக்கியமான விஷயத்துக்கு போயிடும். அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நல்ல விஷயத்துக்கு போகும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்று நிலைத்திருப்பான். நல்லா கேளுங்க, இந்த உலகம் அழியும், இந்த உலகத்தில் இருக்கிற இச்சை அழியும், இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையை சார்ந்து வாழுகிற மனுஷன் அழிவான். அப்படின்னா நரகத்துக்கு போவான்றது இல்லையா? யார் இந்த உலகத்தில் இருந்து ஜெயிப்பா, என்றென்றைக்கு நிலைச்சுனுப்பா, இங்க மட்டும் நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, மறுமையில யார் இருப்பா அப்படின்னா, யார் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்யறானோ அவன் இச்சையை ஜெயிக்கிறான், பின்பு இந்த பூமியில நல்லா இருக்கிறான், நித்திய ஜீவனில் நிலைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன்.
அவன் இச்சையை ஜெயிக்கிறது என்னது? யார் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறானோ, தேவனுடைய கட்டளைகள் நடக்கிறானோ, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிறானோ, அவன் இச்சையை ஜெயிக்கிறான். அவன் இச்சையை ஜெயிக்கிறது மட்டுமல்லாமல் அவன் இங்கே நல்லா இருக்கிறான், நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் போய்விடுகிறான். அப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனுஷன் இங்க இருக்கிறானா? இச்சையை துரத்தி அடித்த ஒரு ஸ்திரீ இருக்கிறாளா? ஒரு புருஷன் இருக்கிறான்னா இங்க ஒரு ஆள் இருக்கிறார். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்ல பிரசங்கம், நல்ல இது அருமையான பிரசங்கம். இயேசு தேவாலயத்துல பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பண்டலாட்டு காணிக்க போட்டான். ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, அந்த ஸ்திரியை பத்தி சொல்லுது, விதவை, விதவை, ஏழை விதவை, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகள் எல்லாம் அவள் 2 காசு வச்சிருந்தா போட்டான்றது. இதை காணிக்கை பத்தி பேசும்போது என்ன பேசுறோம்? இவன் தனக்கிட்ட இருந்ததெல்லாம் உள்ள போட்டான் இருக்குது. இந்த பணக்காரன் தனக்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை தான் போட்டான் இருக்குது. அதனால இவன் அல்ல, அவளே தேவனுக்கு சிறந்தவள் இருக்குது. என்னுடைய கேள்வி, இந்த காணிக்கை போட்டது அல்ல, அவ தனக்கு இருந்ததெல்லாம் போட்டா. இந்த பணக்காரன் கோடி ரூபா வச்சுட்டு, பல கோடி வச்சுட்டு 1 கோடி போட்டான். இந்த மாதிரி 2 இதுதான் போட்டுச்சு. இதுல என்ன ரகசியம் அப்படின்னா, காணிக்க போட்டது ரகசியம் இல்ல, இதுக்கு மேல ஒரு ரகசியம் இருக்குது. என்னன்னா, பைபிள் விதவைகளை குறித்து தவறாகவே பேசுகிறது. இப்ப என்னாச்சுன்னா, அந்த மாதிரி 2 காசு இருக்குது. இந்த 2 காசை கொண்டு விதவை, புருஷன் இல்லாத விதவை, ஏழையா இருந்தா என்ன, பணக்காரியா இருந்தா விதவை தான் அவளுக்குள்ளாக இருக்கிற சரீர ஓட்டங்கள் பாவமாகவே இருக்கும், கணவன் இல்லாவிட்டால். இப்ப 2 காசு இருக்குது. இந்த 2 காசு இருந்தா விதவிட்ட இருந்தா என்ன பண்ணுவான்னா, அவள் தேவைக்கு ஆகாரத்துக்கு தேவையானவைகள் வாங்கி திங்க மட்டும் கிடையாது, புருஷன் இல்லாத கைப்பெண்ணா இருக்கிறதுனால இந்த 2 காசை கொண்டு தான் இச்சையில விழ வாய்ப்பு இருக்கிறது என்று அறிந்து, இந்த 2 காசும் என்னை பாவத்தில் விழ தள்ளி விடக்கூடாது என்பதற்காக, இச்சை என்னை மேற்கொள்ள விடக்கூடாது என்பதற்காக தன்னிடத்துல இருந்த 2 காசு காணிக்கையில போட்டா. இப்ப காணிக்கையில போட்டதுனால பாவத்தை தேடி அலைவதற்கு காசும், தனக்கு பிடித்தவனை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு காசும் தேவைப்படுறதுனால, இப்போ இந்த காசு கருத்தா இருக்கிறதுனால காசை விட்டா, இப்போ பாவத்தை ஜெயிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் 2 காசு போட்டது உள்ளதெல்லாம் போட்டா. ஏன்னா ஏதாவது அவன் இருந்திருந்தால் அது பாவம் செய்வதற்கு அல்லாமல் வேறொன்றுக்கும் உதவாது. எத்தனை பேர் புரியுது? 90% மனுஷன் இருக்கிற காசு அவனுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காகவே பயன்படுகிறது. நான் சொல்றேன், இந்த ஸ்திரீட்டு உள்ள காசு தன் பாவத்தை நிறைவேற்றுவதற்கு அது பிரயோஜனப்படுகிறது என்று அறிந்து, இந்த இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பும்படிக்காய், இந்த உலகத்திலிருந்து தப்பி போகும்படிக்காய், எல்லாரை போலவும் நானும் பாவம் செய்து மாண்டு போக கூடாதபடிக்கு, இந்த உலகத்துல தப்புல இருந்து தப்ப வேண்டும் என்றால் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது, பணம் பாவத்துக்கு காரணமா இருக்கிறதுனால, பணம் எல்லாவற்றுக்கும் அழிவா இருக்கிறதுனால இந்த பணத்தை காணிக்கையில போட்டுட்டு அவள் பாவத்தில் விழாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள். ஆமென். அப்ப நான் சொல்றேன், அதான் சொல்லுது, உலகமும் இச்சையும் அழியும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கு பிழைப்பான். தேவனுடைய சித்தம் என்ன செஞ்சா? காணிக்க கொடுக்கிறது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், தன்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பது தேவனுடைய சித்தம். அவன் ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி, 1 காணிக்கே நிறைய போட்டா, 2 இந்த காசுனால பாவம் செய்யக்கூடாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டாள். அப்போ ஒரே காசு தான் என்னை தேவனுக்கு அதிகமா கொடுக்கவும் செய்யறது, தேவனுடைய கட்டளையில் வாழவும் செய்யறது என்றார். அப்போ நான் சொல்றேன், இப்படித்தான் ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ இருக்கணுமே தவிர, சிறு காசை கொண்டாயிலும் நான் பாவத்தில் விழுந்து கொள்ளும்படிக்காக என் மாம்சத்தை என்னுடைய வாழ்க்கையும் நான் வணைந்தெடுக்க கூடாது. என்ன காசு இருக்குது, நான் அப்படி போவேன், என்ன காசு இருக்கு, நான் இப்படி போவேன், என்ன காசு இருக்கு, நான் இந்த மாதிரி செய்வோம்னு ஒரு ஹார்ட் காசை கொண்டு பாவம் செய்ய எத்தனிக்கும் போது, இந்த காசுனால பாவம் செய்யற ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஸ்திரியை போல காணிக்கையில் போட்டுறார். பாவத்திலிருந்து மேற்கொள்வதற்குள்ள வழி. ஆமென். இங்க நிறைய பேட்ட காசு இருந்தா பாவம் தான் செய்வான். குடிப்பான், ட்ரெஸ் போடுறது பாவம் இல்லை, தின்றது பாவம் இல்லை, கார் வாங்குறது பாவம் இல்லை, நீங்க நகை போடுறது பாவம் இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை. ஆனா நான் இந்த சபையில ஒரு 4-5 விதவைகளை கூப்பிட்டுருக்கேன் சபைக்கு ஆராதிக்கிறது. எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள விசாரிச்ச போது அவங்களே யார்ட சொன்னது, அவங்க வாழ்றதை இதுக்கு தான் வாழ்றான். அப்போ நான் சொல்றேன், இந்த பெண்ணு மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கிறா? ஏன்னா அவள் சத்தியம் அறிந்தவள்,
அவள் இந்த உலகத்தை நேசிப்பதை பார்க்கலாம், இந்த உலகத்துல தன்னுடைய மாம்சத்துல ஏற்படுகிற சந்தோஷத்தை பார்க்கலாம், மறுமையில தான் மாம்சத்துல ஏற்படுகிற சந்தோஷத்தை அதிகமா அறிந்திருந்தாள். கார் வாங்குற தப்பு இல்லை, வீடு வாங்குற தப்பு இல்லை, நித்திய ஜீவன்ல எனக்கு அற்புத விதமான ஒரு மாம்சம் கிடைக்க வேண்டுங்கிற ஒரு ஆற்றல், பேராசை இந்த உலகத்துடைய பாவத்தை கட்டுப்படுத்துகிறது. இன்னும் கொஞ்சம் போவோம். ரொம்ப முக்கியம், பாவத்துல விழாம இருப்பது ரொம்ப முக்கியம். விழுந்தா அழிந்து போவோம். நரக வேதனை தான். பெந்தகோஸ்துல 75% பேர் உள்ள போக மாட்டான். 50,000 பேர் ஒரு சபையில இருந்தாலும் 5 பேர் போற கஷ்டம். ரோமன் கத்தோலிக்க ஃபுல்லா அவுட்டு, சிஎஸ்ஐ அவுட்டு, எல்லாம் அவுட்டு. யார் ஒரு ஆள் போவார? எவன் ஒருவன் ஆவியானவரை பெற்றிருக்கானோ அவன் மட்டும்தான் போவான். அப்போ ஆவியானவர் பெறணும்ன இப்படிப்பட்ட பாவ காரியங்களிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, நாங்கள் சிஎஸ்காரங்க போக மாட்டாங்களா, நாங்களும் ஜெபிக்கிறோம். ரோமன் கத்தோலிக்கர் சொல்லுவாங்க, நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். பெந்தகோஸ்துக்காரன் சொல்றாங்க, நாங்கள் நகையெல்லாம் கழுத்துட்டு நாங்கள் போக மாட்டோமோ. இதெல்லாம் போவீங்கன்னு யார் சொன்னா? கர்த்தர் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்படிதான் பைபிள் இருக்குது. ஒன்று ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும், இன்னொன்று ஆவியானவரால். அது என்னது? ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறது. அந்த சபை போதகர் உங்களை ஆவிக்குரிய மனுஷனா மாறிவிட்டீர்கள் என்பது ஒரு அடையாளத்தை தர்றாரு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் இது சபைக்கு சேர்க்கறதுக்கு தான். இந்த சபை நீங்க சபையில கட்டப்படுவதற்கு தான் மாம்சத்துக்குரிய ஞானஸ்தானம். சரி, நான் ஞானஸ்தானம் கொடுக்குறவங்கள நான் யாருக்கும் கொடுக்கல, நான் கொடுத்தா பெர்ஃபெக்டான ஆள் தான் கொடுப்பேன். நான் ஒரு ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம்னா அவர் இந்த சபையை விட்டு ஒரு காலம் போவாத இருதயம் உடையவராக இருந்தால் தான் ஞானஸ்தானம் நான் கொடுப்பேன். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்திலிருந்து ஆவியை கொண்டு ஆவியான ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அது எப்படி கொடுக்கிறாரு? இவன் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிற எண்ணமும் அறிவும் புத்தியும் அவருக்கு வந்த பின்னாடி அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. இப்படி ரெண்டு, இங்க இருக்கிற பூமியில் இருக்கிற சபையும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற சபையும் ரெண்டு தலைவர்கள் சேர்ந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த மனுஷன் போறான். மற்றபடி ஜபிக்கிறதுனாலயோ துதிக்கிறதுனாலயோ ஆராதிக்கிறதுனாலயோ காணிக்க கொடுக்கறதுனாலே போக முடியாது. எத்தனை பேர் புரியுது? நான் சொல்றேன், நீங்க பாக்கியமா, நீங்க பரலோக நெருங்கி விட்டீர்கள். ஆனா நீங்க இந்த வாழ்க்கையை கையில் எடுக்க விட்டுருக்கீங்க. இப்ப பாருங்க, பரலோக ராஜ்யத்தை எப்படிலாம் பிடிக்கிறாங்க. ரெடியா சத்தியத்தை கேட்கறதுக்கு? மடலா கேட்டிருப்போம். நம்மளுக்கு முதல் ஆள் சகையை பத்தி பேசுறேன், கொஞ்சம் பேசுறேன். இல்ல பரலோகத்துக்கு போக முடியாது ஐஸ்வர்யவானே போக வைக்கணும், அதான் பிரசங்கம். சகையு குள்ள, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது மீச வச்ச குள்ள இருந்தா அதான் சகையு, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாட். குள்ள மீச இருந்துச்சு. அவன் இயேசு பார்க்க ரொம்ப நாள் ஆசை, கடன் ஓடி போறான். காட்டு அத்தி மரத்துக்கு மேல ஏறி இருந்துட்டான். இயேசு அவனை பார்த்துட்டு கம் டவுன், கீழே வாண்டர். அவன் புரிஞ்சது என்னங்க? அந்த மரத்துல இருந்து இறங்கி வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சானா, இல்லாட்டி வேற எதுலையாவது இருந்து இறங்கி வரணும் புரிஞ்சானா? நிறைய பேர் சொல்றா, சகையோ நீ இறங்கி வா என்று சொன்ன போது சகையு மரத்துல இருந்து இறங்கி வந்தான். அது பேட் உபதேசம். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போது அது எல்லாம் எங்க இருந்து இறங்கி வந்துச்சுன்னா, கடல்ல இருந்து இறங்கி வந்துச்சு, மலையில இருந்து இறங்கி வந்துச்சு, வீட்டுல இருந்து இறங்கி வந்துச்சு, காட்டுல இருந்து இறங்கி வந்துச்சு, எங்கேயோ இருந்து இறங்கின ஒரு கூட்டம் வருகிறது. சகைய மட்டும் மரத்துல இருந்து இறங்கி வந்த உடனே அவருக்கு அற்புதம் செய்யல. ஆண்டவர் சொன்னார், சகையோ கம் டவுன், கீழே வா என்று சொன்ன போது அவன் கலெக்டரா இருந்ததுனால வேதத்தையும் அறிந்து கத்திருக்கிறான். அவன் என்ன அறிஞ்சுக்கிட்டான்? கம் டவுன் அப்படி சொல்லும் போது அவன் அறிஞ்சு கொண்டான். என்ன அறிஞ்சு கொண்டான்? அவன் உச்சத்துல கட்டையும் உச்சத்துல இருக்கிறான். எப்படி இருந்தான்? இந்த அத்தி மரத்தை ஒரு ஓமையை தான் காமிக்கிறாரு. இவன் சொல்றான், நான் அநியாயமா சம்பாதிச்சிருந்தா. அப்ப இந்த கட்டை எனக்கு கலெக்டர் வேலையே கிடையாது. இவன் என்ன பண்றான்? அநியாயமா பணம் சம்பாதிச்சிருக்கிறான், அநியாயமா வட்டிக்கு வாங்கியிருக்கிறான். வாங்கி சீப் கலெக்டர் ஆயிட்டான், பெரிய கலெக்டர் ஆயிட்டான். இப்ப கலெக்டர் ஆயிட்டு இதைத்தான் அத்தி மரத்துல காமிக்குது. இப்ப சொல்றாரு கம் டவுன் அப்படி சொன்ன இவன் எங்க இருந்து இறங்கி வந்தான்? அநியாயமாய் சம்பாதித்து ஏமாற்றி வச்சிருந்த அந்த நிலைமையிலிருந்து கம் டவுன் இறங்கி வந்தான்றான். அல்ல புரிஞ்சுக்க, அங்க இருந்து இறங்கி வந்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட போகும்போது சொல்றான், ஆண்டவரே நான் யார்கிட்டயாவது அபகரிச்சா வட்டிக்கு 1 ரூபாய்க்கு யார்கிட்டயா 4 ரூபாய் வட்டி வாங்கியிருந்தா இதை நாளத்தனே திருப்பி கொடுத்துறான்ட்டான். இதைத்தான் அவன் புரிந்து கொண்டான். பரலோக ராஜ்யம் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, தீமைகளை ஒழித்து வைத்து உலகத்தில் நடக்கிற மாதிரி தன் ஞானத்தினால் நடக்கிறது அல்ல. அவன் புரிந்து கொண்டது என்ன? மேலே இருந்து நான் இறங்கி வர வேண்டும். நான் அநியாயமாக சம்பாதிச்சு ஏமாற்றி நல்லா இருக்கிறனே, அந்த நிலைமையிலிருந்து கீழே இறங்கி வந்தாரு. அவன் அங்கிருந்து இறங்கி வந்தது தான் இங்கே ஊமைகளாக சொல்லப்பட்டவைகள் அவன் காமிக்கிறான்.
அப்புறமா ரெண்டாவது, இதான் பரலோராஜ்யம். இதான் அழிவில் தப்புவது. நம்ம எல்லாம் கோடி கோடியாக கள்ள வட்டிக்கு கொடுத்து நல்லா வாங்கி வச்சிருச்சு. நிறைய பேரை ஏமாத்திடுச்சு. நிறைய பேருடைய நிலத்தை, நிறைய பேருடைய வீட்டை, நிறைய பேருடைய பொண்ணை எல்லாம் அபகரிச்சு வச்சுக்கிட்டு இவங்க கொஞ்சம் நகை போட மாட்டாங்களாம், கொஞ்சம் வெள்ளைக்கு போயிடுவாங்களாம், இவங்க பரலோராஜ்யம் போயிடுவாங்களாம். ஆண்டவர் சொன்னது நீங்க நகையெல்லாம் பற்றி பேசல. கம் டவுன்ன்றது என்னென்ன? உன் பாவத்தினால நீ உயர்ந்த இடத்துல இருக்கிறது, அங்கிருந்து இறங்கி வா, கம் டவுன். அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கட்டையன் சகையும், ஆனா சகையும் முன்னாடி போறான். ஹலோ, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன்னாரு. சகை இவளும் கண்டிருக்கிறான், ஏசு இவளும் கண்டிருக்கிறாரு. ஏசு தான் முன்னாடி போகணும், கடை முன்னாடி போகணும். ஆனா இங்க பார்த்தா சகையும் முன்னாடி போயிட்டு இருக்கிறான், கட்டை எப்படி முன்னாடி போறான். போகும்போது அப்போதான் அவனுக்கு புரியுது, நம்ம கால் கட்டை, நம்ம பேரே கட்டை, நம்ம நடக்கிறோம் டொக்கு டொக்குனும். ஆனா ஏசு என்னை விட 4 மடங்கு நீளமா இருக்கிறார், நடந்தா வேகமா வரலாம், ஏன் அவர் நம்மளுக்கு பின்னாடி நடக்காரு? அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, அவர் கம் டவுன் என்று சொன்னது தான் வட்டிக்கு அநியாயமா வாங்கின வட்டியை திருப்பி கொடுக்கறது மட்டுமல்ல, இன்னும் ஒன்றை எதிர்பார்க்கிறாரு. என் சொத்துல பாதி ஏழைக்கு பிரிச்சு கொடுக்கணும் எதிர்பார்க்கிறாரு. இறங்குவான் சொன்னது அங்க இருந்தா இறங்குவான் சொன்னாரு. உடனே இயேசு கிறிஸ்துடைய நடையை பார்த்துட்டு சொல்றாரு, சந்தோஷப்பட்டுட்டு மூஞ்ச பார்த்து சொல்றாரு, ஏசப்பா நீங்க என்னையோ கூப்பிடுறதுக்கு காரணம் நான் உங்களுடைய சத்தியத்தை தெளிவா அறிந்ததுனாலவே என்னையோ கூப்பிடுறீர். நீர் யாரை கூப்பிட்டா இறங்கி வர மாட்டான், என்னையோ கூப்பிட்டீர். நீர் எதனால என்னை இறங்கி கூப்பிட்டீர்ன்னு எனக்கு தெரியும். நான் வந்து ஆபிரகாம் குமாரும் உமக்கு தெரியும், உமக்காக எதை செய்வேன் என்று உமக்கு தெரியும். அதனால நான் உமக்காக என்னவு செய்வேன்னு தெரிந்து கூப்பிட்டதுனால என்னை ஆபிரகாம் குமாரனாக நீ விசுவாசிக்கனால அந்த விசுவாசம் உண்மை என்று நான் காமிக்கிறேன். என் சொத்துல பாதியை நான் தரித்திரம் கொடுத்துறேன். கம் டவுன். அதான் மரத்துல இருந்து இறங்கி ஓடி வர்றது கிடையாது, கம் டவுன். புரியுதா உங்களுக்கு? அநியாயம் வெட்டி திருப்பி கொடுத்துன்றாரு. நிறைய வச்சிருந்தேன, உன் பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், தின்ன வழி இல்லாதவன், புசிக்க வழி இல்லாதவன், குடிக்க வழி இல்லாதவன், அவனுக்கு கொண்டு கொடுத்துருன்றார். இச்சையிலிருந்து காப்பாற்றப்படுவாய். நல்லா கேளுங்க, ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன். இந்த நித்திய ஜீவன் இருக்கு பாருங்க, இந்த நித்திய ஜீவன் எப்பொழுதுமே பணத்தை பற்றி தான் பேசி வருது, பைசா பற்றி தான் பேசுறாரு. நித்திய ஜீவனை பத்தி இயேசு பிரசங்கிச்ச இடத்துல நீங்க பாருங்க, எல்லா இடத்துல பைசா பத்தியா பேசுறாரு. பைசாவை கொடுத்துரு, ஏழை கொடுத்துரு, பைசா கொடுத்துரு, பைசா கொடுத்துரு, பைசா கொடுத்துரு, பைசா கொடுத்துருன்றாரு. ஏன் நித்திய ஜீவனை பத்தி பேசும்போது பைசா கொடுத்துருன்றாரு? நல்லா சொல்றேங்க. ஒரு தலைவன் வந்து கேட்கிறான், நல்ல போதவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வது நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு சொன்னாரு, உனக்கு கட்டளை தெரியுமா? ஆமா, அதெல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு செஞ்சிட்டு இருக்கேன். களவு செய்யல, பொய் சொல்லல, கொலை செய்யல, தாய் தப்புறம் கணம் பண்றான். உண்மையை சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு இந்த நாளும் முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த நாளும் முக்கியம். நீங்க செய்றீங்களா அப்படின்னா கிடையாது. பைசா கொண்டு வர்றாரு பாருங்க, கிடையாது. அவன் சொல்றேன், சிறு வயது முதல் கொண்டு செஞ்சிருக்கேன். செஞ்சா நாங்க கொலைனா என்னது? கொலைன ஒரு மனுஷனை வெற்றது இல்லை. என் மாம்சத்துல பிறந்த ஒரு மனுஷனை மூடனே என்று சொன்னான் கொலை. என் மாம்சத்துல பிறந்த மனுஷனை, என் சொந்த சகோதரனை, என் சபை விசுவாசிய, என்னை போல ஒரு ஆணா பெண்ணா இருக்கிற ஒரு மனுஷனை போய் கேடனேன்னு சொன்னா நான் கொலை செய்யறேன். மூடனே, விளங்காதவனே, கேடனேன்னு சொன்னா கொலை செய்யறேன். தூசிக்கிறதுனால கொலை செய்யறான் இருக்குது. இங்க எல்லாருமே செய்யற இந்த கொலைய. ரெண்டாவது, விபச்சாரம் செய்யலன்றான். விபச்சாரம் செஞ்சான். விபச்சாரம் என்னது? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கறது விபச்சாரம் செய்தார் சொன்னார். இங்க மனுஷன் காலையில சாயந்தரம் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் கூட பிசாசு உள்ள கொண்டு ஒரு அழகான பொண்ணையோ மாப்பிள்ளையோ போட்டுட்டு தப்பா நினைச்சு வச்சிருது. கண்ணை மூடிட்டு இருந்தாலும் வரும். அப்ப அவனும் பாவம் செய்யறான். தாயின் தப்புனை கனம் பண்ணுவாய் இருக்கு. இஸ்ரவேல கனம் பண்ணது நீங்க யாரா கனம் பண்றீங்களாங்க? யாரா கனம் பண்றீங்களா? தாய் தப்புனா கிடையாது. அவங்களுக்கு ஒழுங்கான வஸ்திரம் கிடையாது, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, ஒழுங்கான வீடு கிடையாது. உங்க வீட்டெல்லாம் முழுக்கி பாலிஷ் பண்ணி பண்ணிட்டீங்க. உங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ முழுக்கி பாலிஷ் பண்ண இடத்துல தூக்கி போட்டிருப்பீங்க. இல்ல வீடு இல்லாம இருக்கும், சாப்பாடு இல்லாம இருக்கும். அப்படிதான் இருக்கும் பாருங்க. ஏன் அப்படின்னா இதை நினைக்கிறாங்க, அம்மாட்ட போய் நான் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுனால அம்மாவுக்கு ஒரு நேரம் எதனா பண்றேன்னா அம்மாவை கவனிச்சுட்டாங்க. இஸ்ரவேல என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவை பார்க்கன்னா பணக்காரங்க மொத்தமா ஒரு பணத்தை கொண்டு காணிக்க கொடுத்துட்டு அம்மாவை பார்க்க வச்சிருவாங்க, அனாதை எடுத்து விட்டுருவாங்க. அம்மாவை பார்க்கறது, தாய் தப்பனை கனப்படுத்துறது என்னன்னா, நீ அவங்களுக்கு பணிவிடை செய்வது.
அந்த வயசுல எந்திக்க முடியாத வயசுல தன் தாய் பாத்திருக்கு போகும்போது கண்கள்ல அதிகமான கேடு இருக்கும்போது, வாயில் அதிகமான கேடு இருக்கும்போது அவங்களை பராமரிப்பதுதான் தாய் தகப்பனை கனம் பண்ணுவது. அவங்களுடைய காலும் கையும் ஸ்டடியா இருந்து நல்லா இருக்கும்போது நம்ம பராமரிப்பது அல்ல, அது அவங்களே பராமரிச்சுடுவாங்க. அப்ப என் தாயின் தகப்பனு முடியாத நேரத்தில் பராமரிப்பதுதான் நித்திய ஜீவன். அவன் புரிஞ்சுங்க. அவன் எதுவுமே செஞ்ச கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு, எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி பொய்ய சொல்றா. கர்த்தர் சொல்றாரு, சரி எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்ற, நான் உன்ட வாக்குவாதத்துக்கு வரல, இன்னொரு குறை உண்டுன்றார். நான் நல்லா வர்றேன், இன்னொரு குறை உண்டுன்ற. என்ன குறவு? உனக்கு உண்டான வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துரு. அவன் பார்க்கறான், ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு? உண்டான வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துரு. பாவம் செய்ய மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், தாயின் தகப்பனை கவனிக்கிற, கொல்ல மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். அவனுக்கு காசு தேவையில்லை. ஹலோ, நிஜமா சொல்றேன், எந்த பாவம் செய்யாதவனுக்கு காசு தேவையில்லை. அதான் கத்த சொன்னாரு, பாவம் செய்யல உண்மை பியூர்ன செல் பண்ணு வித்துருன்றாரு. பாவம் செய்யாதவனுக்கு பணம் தேவையில்லைங்க. எத்தனை புரியுது இது? பாவம் செய்யாதவனுக்கு பணம் தேவையில்லை. பணம் எதுக்கு? 10% தேவனுக்கும் 90% நம் ஈச்சையை நிறைவேற்றுவதற்கு தான். அதான் சொல்ற, நீ 10 கட்டளை நிறைவேற்ற மனுஷன எல்லாத்தையும் செல் பண்ணி வித்துருன்றாரு. அவன் வேதம் சொல்லுது, அவன் அதிக பணம் இருந்ததுனால அதை செய்யல என்ற. ஏன் செய்யல? ஏன் கொடுக்கல? எல்லாம் செய்யறான்னு சொல்றியா, அப்புறம் எதுக்கு உனக்கு பைசா? அப்போ அவன் எதுவுமே செய்யல, அங்க போகல. ஆனா கடவுள் சொன்னாரு, நீ பரிசுத்தமா இருக்கிற அப்படின்னா இந்த பணம் தேவையில்லை. பாவத்தில் இருக்கிற அவன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நான் சொல்ற மாதிரி இந்த காசு எல்லாம் நீ ஒரு முறை வித்து ஏழை கொடுத்துரு, ஒரு குறிப்பிட்ட நாளுக்காவது பரிசுத்தமா வாழையா, கொஞ்ச நாளைக்கே இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பின்னாடி வா, பரலோக ராஜ்யத்தில் அதிகமாக உனக்கு உண்டாயிருக்கு. ஒரு ரொட்டீன் சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் பணம் சம்பாதிக்கிறேன், எனக்கு பெரிய சர்ச்சை கட்டணும், இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் அடிக்கடி போகும், எனக்கு 7 கோடி ரூபாய் சர்ச்சை வேணும், அங்கே வந்து 25 லட்சம் ரூபாய் ஜென்ரேட்டர் வேணும், அதனால பணம் நான் நல்லா பிரசங்கம் பண்ணி எப்படியாவது உங்களை பணக்காரனாகி தீர்க்க சொல்லி பணக்காரனாகி பணமாக ஆக்க நினைக்கிறேன். மற்ற எல்லாரும் எதுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் பாவதி உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு. காணிக்கையெல்லாம் எல்லாம் 2 ரூபா நோட்டு தான், எனக்காக பரவாயில்லை. தசமபாவம் குறைஞ்சிருச்சு. ஏன் தசமபாவம் நிறைய பேர் தர்றது கிடையாது. சில பேர் தரும்போது கூட மூஞ்சி சிரிச்ச மாதிரி இல்லை. நானும் நினைப்பேன், எனக்கு காண்டு, ஐயோ இந்த பைசா வாங்கி நான் என்னத்தை போட்டு மண்ணலி போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு 20 பேர் தரலன்னா அடுத்த 10 பேர் இதே தான் கேட்பேன். கடவுளுக்கு நிப்பியா தான் முதல்ல கேட்பேன். ஏன்னா என்னால் அவங்கள பணக்காரனாக முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன தீர்க்கதரிசி, நான் அவங்கள உருவாக்க முடியும். என்னோட கூட கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணால் அவங்கள பணக்காரனாக முடியும். அடுத்த 10 பேரை பார்ப்பேன். என்னால் முடியும், நான் முடியும்னு சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் இல்லையா? எனக்கு முடியும், தெரியும். நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியுமோ, எப்படி பாட முடியுமோ, எப்படி 5 வருஷம் தீர்க்கம் சொல்லிட்டு வரணும், அப்படி போல நான் அதிகரிக்கும் போது என்னுடைய ஆற்றல் எனக்கு தெரியும். நான் ஒரு மனுஷனை தூக்கி நிப்பாட்ட என்னால் முடியும். ஆனால் அந்த மனுஷன் தேவனுக்கு சாகரவனா இருக்கணும். பணக்காரன் போயிட்டான், மறுபடி சொல்றாரு. இப்ப அந்த பணக்காரனுக்கு சொல்றாரு, பணக்காரன் யாரும் காசு வர 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 யாரும் தேவனுக்கு காசு கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றேன்? சொல்றேன், காசு நிரம்ப நிரம்ப ஏழையா இருக்கும்போது சொல்லுவாங்க கொடுப்பேன் அப்படின்பாங்க. கொஞ்சம் பணக்காரன் வரும்போது அந்தஸ்து தேடுகிறான் மனுஷன். ஒரு ஸ்திரீ இந்த சபையில வந்துருந்து, அவங்க ஸ்திரீக்கு வந்து வீடு ஓலை வீடு, கர்த்தர் மாடி வீடு கொடுத்துட்டார். நான் ஒரு நாள் சொன்னேன், இந்த ஸ்திரீக்கு மோசமான ஒரு வீடு இருந்து இப்ப கர்த்தர் நல்லா ஆயிட்டாரு. நிறைய பேர் கோவம் வந்துருச்சு, அது எப்படியாவது எங்க வீட்டை பிளகிரத்தெல்லாம் பேசலாம். ஹை, ஒரு வீட்டு காரியத்திலே என் பிளகிரத்தை பேசக்கூடாதான். நான் எப்பவும் சொல்லுவேன், நான் மீனவன், எப்பவும் அடிக்கடி சொல்லுவேன், கோட்டு போட்டிருக்கேன் மீனவன் தான், அங்க என்ன வர்றேன் நான். பேதர் எப்பவும் சொல்லுவேன் மீனவன்றாரு இல்லையா? அப்போ காசு வரும்போது இருதயம் அந்தஸ்தை தேடுகிறது, அந்த பாவத்தை தேடுகிறது. பாவம் செய்யறதுக்கு அந்தஸ்தைக்கு தேடுறாங்க. நான் அழகா இருக்கேன் தெரியுமா, எல்லாரும் மேக்கலும் பண்ண எடுத்து ஏன் போறோம், 100% கமிட் சின், பாவத்தில் உடன்படிக்க போறான். இப்படி பணத்தினால பாவம் செய்து நித்திய ஜீவனை தவற விடுற மனுஷங்களுக்கு ஒரு ஓமையில ஒண்ணு சொல்றாரு. ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களான்றார். ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா? இஸ்ரவேல்ல ஒட்டை இருக்கு, எல்லாம் கவனிச்சுக்கணும். எதுக்கு? நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க வேண்டிய ஒரு நோக்கம் வேணும். நீங்க பணம் சம்பாதிச்சுட்டே போனா பாவத்தில் விடுவீர்கள். உங்களுடைய இருதயம் பணத்தை பெருக்க வைக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் பரிசுத்தத்தில் பெருகி நிற்பதற்காக அதிக வாஞ்சியப்படுங்கள். ஏன்னா பணமும் அதனுடைய எல்லாம், வானமும் பூமியும் அதற்கு எல்லாம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டுமே என்றென்றைக்கும் பிழைப்பான் இருக்குது. அப்ப நான் என்றென்றைக்கும் பிழைக்கணும்னா
நானும் தேவனுடைய கட்டளையின்படி நானும் அனுபவிக்க வேண்டும். அப்புறமா தேவனுடைய கட்டளையின்படி தேவனும் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய கட்டளையின்படி என்னை சுற்றி இருக்கிற ஏழைகளும் அனுபவிக்க வேண்டும். அதுதான் சரியான வழி. சபை கடவுளுக்கு மட்டும் இல்ல, உன்னை சுற்றி இருக்கிற ஏழைகள், உன்னை சுற்றி இருக்கிற ஏழைகள் படிக்காமல் இருந்தால் அதுக்கு பொறுப்பு நீதான், அரசாங்கம் அல்ல. அரசாங்கம் அல்ல உன்னை நித்திய ஜீவன் கொண்டு போறது. அரசாங்கம் அல்ல அங்க நித்திய ஜீவன் கொண்டு போறது. தேவன் உன்னை கொண்டு போக வேண்டுமானால் தேவனுடைய கட்டளையின்படி உன்னை சுற்றி இருக்கிற ஒரு ஏழையாவது படிக்காமல் இருக்க கூடாது. அது உன்னுடைய உண்மையில உள்ள கடமையா இருக்கிறது. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் நித்திய ஜீவன் போனேன் எப்படி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. நான் கொஞ்சம் பாடுறேன், கொஞ்சம் துதிக்கிறேன், நான் நித்திய ஜீவன் போனேன். நோ 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 நான் ஜெபிக்கிறவர்களும் நம்புறது கிடையாது. நான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்றவர்களும் மட்டும் தான் நம்புறது. நான் வந்து ஒட்டகத்தை பத்தி சொல்லட்டும். நான் ஒட்டகத்தை பத்தி பேசுவோம். இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது. நல்ல பிரசங்கம் பாருங்க. ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகத்தை பத்தி பேசுறாரு. லூக்கா 18:18 முதல்ல இதை பத்தி பேசுறாரு, ஒட்டகத்தை பேசுறாரு. ஒட்டகம் இருக்கு பாருங்க, அங்க ஊசியின் காது இருந்துச்சான். ஆமென். அந்த ஊசிக்கும் காதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், உள்ள ஃபுல்லா ஒட்டகங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல சத்துள்ள சாப்பாடு இருக்கு. ஆனா இந்த ஒட்டகம் எகிப்துல இருந்து வரும் பாருங்க. எகிப்துல இருந்து கந்த வர்க்கங்களையும் தங்கங்களையும் பொண்ணுகளையும் ஒட்டகம் மேல தூக்கி போட்டு எகிப்துல இருந்தா வருது. வரும்போது அந்த ஊசியின் காது ஒண்ணு இருக்குது, அதுல ஒட்டகம் மட்டும் போலாம். பக்கத்துல இருக்கிற ஒட்டகத்துக்கு மேல தொங்க போட்டிருக்கிற எந்த பொருளாதாரம் போக முடியாது, பொருளும் போக முடியாது. ஒட்டகம் மட்டும் போலாம். அந்த ஒட்டகத்தோடு கூட அதுக்கு மேல தொங்க போட்டிருக்க தங்கங்கள் கந்த வர்க்கங்களை சேர்த்து தள்ளனா உள்ள போக முடியாது. கெட்டி வச்சு தள்ளனா போக முடியாது. அந்த ஒட்டகத்தோடு கூட தங்கங்களை பொண்ணுகளை பொருட்களை கெட்டி வச்சு தள்ள போக முடியாது. அந்த ஒட்டகம், அந்த ஊசியின் காது என்று சொல்வது ஒட்டகம் மட்டும் போறதுக்கு சேஃபா இருக்கு. அவ்வளவுதான் போக முடியும். வேற எக்ஸ்ட்ரா குண்டாட்டெல்லாம் போக முடியாது, வளர்த்தியாட்டும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஊசியின் காது அவ்வளவுதான் போக முடியும் இல்லையா? எப்படி நம்முடைய ஊசியின் காதுல ஒரு சில நூல்கள் மட்டும் நுழையுமோ அதே மாதிரி அந்த ஊசிக்குள்ள ஒட்டகம் மட்டும் நுழையிற மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணிருக்கிறாங்க. இந்த ஒட்டகம் அங்க இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டு உள்ள போகாது. ஏன்னா அதுக்கு ஏன்னா அதுக்கு உள்ள போனா உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியாதனால நான் போக மாட்டேன், நானும் போக மாட்டேன். நம்ம காணிக்க கொடுக்க பயப்படுவோம் பாருங்க. அதுக்கு அது தேவையில்லை, இது தேவையில்லை, அப்படியே கொடுக்கணும், என் வீட்டு தேவை தான் எனக்கு முக்கியம், அதெல்லாம் சொல்றோம் பாருங்க. இது ஏன்னா இந்த ஒட்டகத்தை மாதிரி ஒட்டக குணம் பாருங்க. வெளியே என்ன இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த ஊசியின் காதுக்கு அங்க என்னைக்கு தெரிய மாட்டேங்குது. அதுல வேலை செய்யற இருதயத்துல, அதனால அங்க இருக்கிற பாருங்க. இப்ப என்ன பண்றான், அந்த ஒட்டகத்துடைய ஊசியின் காதுல ஒருத்தன் நின்னுட்டு அவன் என்ன பண்றான், நல்லா அடிச்சு தள்ளுறான் ஒட்டகத்தை. நீ போன்னு அடிச்சு தள்ளுறான். அடிச்சு தள்ளும் போது என்ன ஆயிற்று, அது வந்து போயிட்டு அந்த ஒட்டகம் மேய்ப்பேன் தங்கத்தை கலத்தி எடுத்துட்டு கந்த வர்க்கங்களை கலத்தி எடுத்துட்டு ஒட்டகத்தை அடிக்கும் போது ஒட்டகம் என்ன செய்யுதுன்னா உபத்திரம் தாங்காம ஊசியின் காது வழியா ஓடிட்டு. இப்ப உள்ள ஓடுனதான் ஒட்டகத்துக்கு கண் தெரியுது. அட பாவிகளா, இவ்வளவு பொருளாதாரம், இவ்வளவு சாப்பாடு, இவ்வளவு செழிப்பு இங்கே இருக்குமா அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகம் ஒரு நாளும் ஊசிங்க அதுல மறுபடி வந்துச்சுன்னா ஸ்டக்கிள் பண்ணாது. அது நேரே போயிடும். ஏன்னா உள்ள போய் ஒட்டகத்துக்கு அந்த ஊசின் காதுல உள்ள போய் எல்லாத்தையும் தின்னு மேஞ்சதுனால நல்லா கொழுத்து போயிருக்குது. மறுட்ரிப்பு அது எகிப்துக்கு போய் அங்க இருந்து சேனம் கட்டி இங்க வரும்போது இதுக்கு யாருமே தள்ளாண்டா. ஏன்னா உள்ள உள்ளதை டேஸ்ட் பண்ணதுனால இதுவே பக்கத்துல வந்து கலத்தி போட்டு உள்ளே ஓடும். உள்ள போறதுக்கு கிச்சு 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 சவுண்ட் போட்டு இருக்குமா, கிச்சு 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 கிச்சு. ஏன்னா ஒரு ட்ரிப் போய் நல்லா டேஸ்ட் பார்த்துட்டாரு. அதனால ஐயோ தளர்ச்சியா இருக்குது, யாராவது சுமட்டா எடுக்க மாட்டாங்களான்னு பக்கத்துல இருக்க ஆளை தேடுமா. ஏன்னா உள்ள டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்றேன், நித்திய ஜீவனை டேஸ்ட் பார்க்கிற ஒவ்வொரு ஐஸ்வர்யவானும் ஐஸ்வர்யத்தை என்னிடத்திலிருந்து குறைப்பதற்கு வழியை தேடுவானே அல்லாமல் இது போவதற்கு வழியை தேடுகிறவன் தன்னிடத்தில் இருக்கும்படிக்காம வழியை தேட மாட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவன், நித்திய ஜீவனை அன்பு கூறுறவன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவன், நித்திய ஜீவனை அனுபவிக்கிறவன், அதோட ஆற்றல்களை வல்லமைகளை பொருட்களை எல்லாம் அனுபவிக்கிறவன் இந்த காசுக்காக போகாமல் இருக்க மாட்டான். நான் சொல்றேன், ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் இந்த ஊசியின் காதில் நுழைய முடியும். நித்திய ஜீவனை ருசி பார்த்தவன் அறிந்தவன் மட்டுமே ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும், தேவனுக்கு உதவி செய்ய முடியும். அவன் மட்டுமே இங்க இருந்து அவன் தப்புகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உடனே ஒருத்தன் கேட்கிறான், பேதுரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோமே, அப்ப எங்களுக்கு என்ன? அப்போதான் அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவன்ட்ட சொன்னேன் கேட்க மாட்டான்ட்டான். ஏன்னா அவனுக்கு பாவம் செய்யணும். ஏன்னா அவங்க ஊர் திருவிழாவில் அடுத்த வருஷம் எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கணும் அன்னைக்கு, அதனால காசை கொடுக்கூடாது. ஆமென். எங்க ஊர்ல அணக்கரைக்கும் இடத்துவாய்க்கும் போறதுக்கு
அங்க போய் குளிச்சு குடிச்சு கும்மாளம் போடுவதற்கு பண்டு சேர்ப்பாங்க. ஹலோ, ஏன்னா அவனுக்கு வந்து மிச்சம். பண்டுங்கிற என்ன தெரியுமாங்க? கையில கிடைக்கிற மிச்சம், அதான் பண்டு. அது கையில வர்ற மிச்சமாவது பக்கத்தில் இருக்கிற ஏழைக்கு கொடுக்கலாம். திருமணம் முடியாம அடக்கம் எடுப்பதற்கு காசு இல்லாம எத்தனை தாய்மாருக்கு அவனப்படுறான், அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா மிச்சத்தை கொண்டு காணிக்க போடுவா, அந்த மிச்சத்துல போய் பாவம் செய்வா. புரிஞ்சுக்குங்க. இப்ப இவர் பேதுரு சொல்றாரு, அப்போ ஆண்டவர் நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோமே. அப்போ அவர் சொல்றாரு, டே இவ்வளவு நேரம் அத்தான்டா கத்துறேன், நான் கரண்ட் இல்லாம கத்துறேன்னு எதுக்கு? ஏன் கத்துறேன்? என் நிமித்தமாவது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 வருஷம் என்னோட இருக்கிறீங்க, இதை ருசி பார்த்துருக்கீங்க, பரலோகராஜ்யத்தை போதிச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த பரலோகராஜ்யத்தின் நிமித்தமாக, என் நிமித்தமாக அப்படி போட்டிருக்க, பரலோகராஜ்யத்தின் நிமித்தமாக எவனாவது வீட்டையாவது நிலத்தையாவது எதையாவது இழந்தான், இம்மையில 100 தடை, மறுமையில நித்திச்சு. அப்போதான் புத்தி வந்தது, ஆண்டவரே அவன் கட்டுரையெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னான், ஒன்றும் செய்யலை, நாங்கள் ஒன்றுமே அறியலை. ஒரே ஒரு அற்புதம் பார்த்தோம், கடலில் நிறைய மீன், ஒன்றுமே இல்லாமல் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் இல்லாத எனக்கு மீனை தந்தவருக்கு, என் சுய முயற்சினாலும் எழும்ப முடியாது எனக்கு ஒரு பகல மீன் கிடைக்காத வேளையில் என்னை மீனை தந்தவருக்கு என் வாழ்க்கை எப்படினாலும் மாற்ற முடியும், உமக்காக நான் என்னவும் சிற விட்டான். சத்தியமே தெரியாது, சத்தியமே தெரியாது, வாழ்க்கை விட்டான். அவர் சொல்றாரு, நீ ஒரு அற்புதத்துக்காக மனம் தருவனவன், எனக்காக அப்பன் அம்மா மாமி பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டு வந்துட்டேன், இம்மையில 100 தனையும் மறுமையில நித்திய ஜீவனையும் பெறுவாயினார். நான் சொல்றேன், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உங்களால் 10 கட்டளை நிறைவேற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது அதை நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்க பாவம் அதை நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்கிறது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை உங்களிடத்திலிருந்து இங்கே நன்மை செய்வதற்கு இல்லையா, உங்களுடைய தேவைகளுக்கு போவ, உங்களுடைய சரியான தேவைகளுக்கு போவ, மிச்சத்தை பாவம் செய்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறீங்களே, அதை தேவனுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கும்போது தேவன் கவனிக்கிறார். என் நிமித்தமாக, அவர் நிமித்தமாக நீங்க பாவம் செய்யற பைசா அவர் நிமித்தமாக அவருக்கு சேர்த்து வைத்து கொடுத்தால், சபைக்கு தரண்டாங்க, எனக்கெல்லாம் தரண்டான் இல்லையா. நான்லாம் நிறைய வழியை பார்த்து போயிட்டே இருப்பேன், ஒருக்கா அடி போடுவேன். எல்லாரும் மாதிரி 100 நேரம் அடிப்பட்டா யோசிக்கிறாள் கிடையாது, ஒரு அடியிலே யோசிச்சு நான் மனம் திரும்பிடுவேன் நான். அதனால காசு எங்களுக்கு தரண்டாம், உங்களை சுற்றி இருக்கிற ஏழைகளை கைவிடாதிருங்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பீர்கள், கண்டிப்பா போவீங்க. நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற அம்மா அழுது, எனக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் முடிஞ்சு நான் செய்வேன், கண்டிப்பாக சொல்லுவேன், என்னால் முடிஞ்ச செய்வேன். எல்லாம் என்னால் முடியாது, ஏன்னா நானே பெரிய பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா வேணும், அப்போ தான் சபை நடக்கும். காரு வீடு சபை கண்டதெல்லாம் இதுக்கு ஏகப்பட்ட இருக்கேன். அதனால என்னால் முடியும், ஆனால் முடியும் போது நான் செஞ்சுட்டு இருப்பேன், முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் முடியும் போது நீங்கள் அதை செய்தாகணும். இதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன், முடிச்சிடுறேன். நான் ஒரு பிரசங்கத்துக்கு கேட்ட வந்துட்டேன், நான் யாரும் கூப்பிட மாட்டேன். நான் 4 பேர் இருந்தாலும் தாங்க பிரசங்கம் பண்ண, எனக்கு ஆளை கூப்பிட்டு ஒவ்வொரு ஆள் அவங்க அதை நினைப்பாங்களோ, விபச்சாரத்தை பற்றி பேசினா அவங்களுக்கு குத்துது, களவை பற்றி பேசினா இவங்களுக்கு குத்துது, குடியை பற்றி பேசினா இவங்களுக்கு குத்துது. அவன் கூப்பிட்டு வச்சா எதை பற்றி பேசினாலும் 12 கற்பனை தான் இருக்குது, ஆள் 100 பேர் இருக்கிறான், எப்படி 10 பேருக்கு குத்திட்டு தான் இருக்குது. அப்போ இந்த குத்துன்னு சொல்கிற ஆள்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு ஆளே தேவை கிடையாது. நான் நல்லா பிரசங்கம் பண்ண, ஆண்டோட்ட முதல்ல பிரசங்கம் பண்ண ஒன்று கேட்டது, ஆண்டவரே ஆள் இருந்துச்சு இல்லையோ நல்லா பிரசங்கம் பண்ணணும் ஃப்ரீயாக, யாருமே பாஸ்டர் அது குத்துன மாதிரி இருக்குது இது குடையிற மாதிரி சொல்லக்கூடாது, நான் ஃப்ரீயாக பிரசங்கம் பண்ணணும், அதுக்குள்ள ஆட்கள் கிடைச்சா போதும். ஆமேன். அவன் தான் பரலோகம் போவாங்க, குத்துது குடையெல்லாம் போக மாட்டான். ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிட்டு சொல்லணும். ஏசு திருவிருந்து எடுக்க போயிட்டார். ஏசு திருவிருந்து எடுத்தாராங்க, வாங்க பாஸ்டர் நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் சொல்லித்தாருங்க. ஏசு திருவிருந்து எடுத்தார். அவர் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்துட்டு மாதம் அப்புறமா திருவிருந்து வாரங்களில் திருவிருந்து எடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ஒருவன் திருவிருந்து எடுக்கும்போது எதை அங்க காமிக்கிறான்னா, நான் இன்னும் இஸ்ரவேல் தேவனை விட்டு வெட்டப்பட்டு போவேலை என்பது திருவிருந்தில் காமிக்கிறது. ஒரு உடன்படிக்கை, திருவிருந்து உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டோட உடன்படிக்கைப்பட்ட நாம் அந்த உடன்படிக்கையில இன்னும் மீறாமல் இருக்கும். நான் தேவனுடையவன் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த திருவிருந்து ஒரு உடன்படிக்கையா இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். நான் எடுக்கும் போதெல்லாம் மாசம் எடுக்கும்போது நான் இந்த மாசம் முழுவதும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறேன், அடுத்த மாசம் முழுவதும் உங்கள்கிட்ட தான் இருப்பேங்கிறத காமிக்குது. சரியா? மாசம் அவர் திருவிருந்து எடுத்துட்டு இருந்தார். நல்லா கேட்கணும். மாசம் திருவிருந்து எடுத்துட்டு இருக்கிறார். அவர் சாக போகும்போது சொல்றாரு,
இனிமேல் இந்த திருவிருந்தை நான் எடுக்க மாட்டேன், தேவனுடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் இந்த திருவிருந்தை எடுக்க மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் கூடுறாரு. வாசிச்சிருக்கீங்க இதெல்லாம். நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன்னு ஒரு டைட்டில் நிற்கிறாரு. என்னதான் பிரச்சனை இவருக்கு? திடீர்னு நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாரு. கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நான் எனக்கு திருவிருந்து எடுக்க மாட்டேன். அதில் போட்டிருக்கீங்க பாருங்க, அழகா இருக்கும், அற்புதம். இந்த வீட்டில் படிக்க கொஞ்சம் தியானிக்க, இது நல்லா இருக்கும். 15:28 லூக்கா 22:28 சொல்றாரு, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனையில் என்னோடு கூட நிலைத்தவர்கள் நீங்களே சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என் பிரச்சனையெல்லாம் கூட இருந்த நீங்க தான். ஹலோ சொல்றாரு, என் பிரச்சனையில கூட இருந்தெல்லாம் நீங்க தான். அதனால ஒரு வைராக்கியம் எடுக்கிறோம் உங்களுக்காக. என்ன வைராக்கியம்? அவர் விட்டதே கிடையாது, விடக்கூடாது. அவரு திருவிருந்தை யாரும் விடக்கூடாது, அவர் விட்டார். இப்பவும் திருவிருந்து திங்கிற கிடையாது. தேவன் பரலோகராஜ்யம் திருவிருந்து திங்க மாட்டார், இன்னைக்கு தின்ன மாட்டார். நம்ம இங்க திருவிருந்து எடுக்கும்போது அவர் தின்ன மாட்டார். ஹலோ, எது வரைக்கும் தின்ன மாட்டாரு? அவர் மறுபடியும் மரித்தவர்கள், அவருக்காக வாழ்ந்து செத்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உயிரோடு எழும்புற வரைக்கும் அவர் திருவிருந்து தின்ன மாட்டார். பரலோகராஜ்யம் திருவிருந்து கிடையாது, இங்கதான் திருவிருந்து. ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறார், நான் தின்ன மாட்டேன். ஏன்? பிதா கேட்கிறார், தின்ன, நீ என்னோட கூட இருப்பதற்கு உடன்படிக்கை இதானே, இதை திருவிருந்து தானே திங்க, நீ திங்கும் போது நீ என்னோட இருக்கிறதா அறிகுறி. நான் தின்ன மாட்டேன் ஆண்டவர் என்றார் பிதாட்ட. நான் தின்ன மாட்டேன். என்னதான் பிரச்சனை கடவுள் கேட்கிறார். இப்ப சொல்றாரு, எனக்காக என் சோதனை நின்னவன் ஒரு ஆளும் கூட கெட்டு போக கூடாமல் நித்திய ஜீவனுக்கு நீர் எழுப்ப வேண்டும். நீர் அவர்களை நித்திய ஜீவனுக்கு எழுப்புற வரைக்கும் நான் பரலோக ராஜ்யத்தில் திருவிருந்து தின்ன மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டுறார். அங்க வைராக்கியம் பாராட்டுறாரு. இங்க சொன்னாரு, சீசட்ட சொன்னார், நான் திருவிருந்து சாப்பிட மாட்டேன். உங்களுக்கான வைராக்கியம். ஏன்னா எத்தனையோ சோதனை எனக்கு வந்தபோது என்னை பாதுகாப்பு வந்தீங்க, என்னை பிடிச்சு கொண்டீங்க, என் சோதனை நின்னீங்க. நின்னா இனி உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன வைராக்கியம் பாராட்ட போறேன்? எனக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டுறீங்க, உங்களுக்கு நான் என்ன வைராக்கியம் பாராட்ட போறேன்? என் பிதாட்ட வைராக்கியம் பாராட்ட போறேன். நான் அவரோட சண்டை போட போறேன். நான் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன்னா இல்லையா என்பது மேல போய் அவரோட சண்டை போடுவேன். நான் அவர் ஒவ்வொரு திருவந்தனை என்ன பற்றி பேசுவார், தின்னுடா தின்னா சொன்னா திங்க மாட்டேன். ஏன்னா நான் கஷ்டப்படும் போது என்னோடு கூட கஷ்டப்பட்டு, என்னோடு கூட ரத்தம் சிந்தி, என்னோடு கூட இருந்து எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தீர்களே, நீங்கள் நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கிற வரைக்கும், இந்த பூமியில நீங்க பெரிய மனுஷனா இருந்து நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கிற வரைக்கும் உங்களுக்காக வைராக்கியம் நான் எடுப்பேன். அதுக்கு வேண்டிதான் நம்ம வந்து வாழ வேண்டிய இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் தேவன் போன பின்னாடி பூமியில மறிச்சு மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கிற நாம் அவருடைய வைராக்கியத்தினாலே எழுப்பப்படும்படிக்காய், அவருடைய வைராக்கியம் நம்ம மேல உண்டாகும்படிக்காய், அந்த வைராக்கியம் நம்மளை பரலோகத்துக்கு தூக்கும்படிக்காய் அவருக்காக நாம் எல்லாவற்றையும் விடுவது லகுவாயிருக்கும். ஒட்டகமானது ஊசியின் காதுல போவது கஷ்டமோ, அங்கே இருக்கிற ஊசியின் காதில் இருக்கிற அந்த ஒட்டக ஓட்டி அந்த ஒட்டகத்துக்கு மறுபக்கம் போவதற்கு வழியை தர கொடுக்கிறது போல, அவனுக்கு லகுவாக்கி கொடுக்கிறது போல, நான் சத்தியத்தின் மூலமாய் உங்களுக்கு லகுவாக்கி கொடுக்கிறேன். நீங்கள் தேவனுக்காக வாழுற வாழ்க்கை, தேவனுக்காக நிற்கிற நிப்பு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது. இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது தேவன் உங்களுக்கான வைராக்கியம் உங்க மேல வரும்போது நீங்கள் நித்திய ஜீவனில் சுகித்திருப்பீர்கள். ஆமீன் சொல்லுங்களா?